السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلوات الله وسلامه عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، وبعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். தொடக்கத்திலும் இறுதியிலும் அல்லாஹுவை புகழ்கிறோம், அல்லாஹுவிடம் உதவி தேடுகிறோம். அல்லாஹ் எவரை நேர்வழிப்படுத்தினானோ அவரை வழிகெடுப்பவர் எவரும் இல்லை. அல்லாஹ் எவரை வழி கெடுத்து விட்டானோ அவரை நேர் வழிப்படுத்துபவர் எவரும் இல்லை. நம் நஃப்ஸுடைய தீங்குகளிலிருந்தும் நம் செயல்களின் கெடுதிகளிலிருந்தும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறோம். அன்பு சகோதரர்களே, மார்க்க கல்வியை தேடி அல்லாஹுவின் இறையச்சத்தை பெறுகிற நோக்கத்தோடு மறுமையை அறிய வேண்டும், அல்லாஹுவை அறிய வேண்டும், சொர்க்க அமல்களை அறிய வேண்டும், ஈமானிய பண்புகளை அறிய வேண்டும் என்ற நோக்கத்திலே கூடியிருக்கிற உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நற்செய்தி இருக்கிறது. அல்லாஹு தஆலா அந்த நற்செய்தியை எனக்கும் உங்களுக்கும் உலகத்தில் உள்ள அத்தனை முஸ்லிம்களுக்கும் அருள் புரிவானாக. உலக மக்கள் எல்லாம் இந்த உலக செல்வங்களை விரும்புகிறார்கள். தங்கம், வெள்ளி, காசு, பணம், பதவி, புகழ், நிலம், பெண், பொன் என்று உலக இன்பங்களை விரும்புகிறார்கள். زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينَ وَالْقَنَاطِيرِ الْمُقَنطَرَةِ مِنَ الذَّهَبِ وَالْفِضَّةِ وَالْخَيْلِ الْمُسَوَّمَةِ وَالْأَنْعَامِ وَالْحَرْثِ. மனிதர்களுக்கு இவையெல்லாம் ஒரு அலங்கரிக்கப்பட்ட அலங்காரம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அன்பு சகோதரர்களே, நாளை மறுமை என்று ஒன்று இருக்கிறது, சொர்க்கம் என்று ஒன்று இருக்கிறது. அங்கே இந்த மார்க்கத்தை கொண்டும் இந்த மார்க்க இல்மை கொண்டும் அல்லாஹு தஆலா மனிதனுடைய தகுதியை முடிவு செய்கிறான். அன்பு சகோதரர்களே, சொல்வது புரிகிறதா? நாளை மறுமையில் சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலா முடிவு செய்கிற அந்த முடிவு தகுதிகள் எதன் அடிப்படையில் இருக்கும்? இந்த மார்க்க இல்மின் அடிப்படையிலும் இதன்படி அவன் செயல்பட்ட செயல்பாடுகள் அமல்களுடைய அடிப்படையிலே இருக்கும். ஆகவே குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே இங்கே நீங்கள் தெரிந்து கொள்கிற ஒவ்வொரு இல்மும், நன்றாக ஒரு முறை கேளுங்கள், குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே இங்கே நீங்கள் தெரிந்து கொள்கிற ஒவ்வொரு இல்மும் சொர்க்கத்தில் நீங்கள் அடைய போகிற தரஜாத்துகள். அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் தெரிந்து கொள்கிற ஒவ்வொரு இல்மும் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நீங்கள் அடைந்து கொள்கிற உயர்ந்த பதவிகள், அத்தோடு அமல்களையும் நீங்கள் மன தூய்மையோடு செய்யும் போது
அந்த தரஜாத்துகள் கூடிக்கொண்டே போகும். அன்பு சகோதரர்களே, இன்றைய தலைப்பை பற்றி சகோதரர் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். அல்லாஹுவே போதுமானவன். சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இந்த வார்த்தையை, இந்த வாசகத்தை. ஹஸ்பி அல்லாஹ், ஹஸ்பி அல்லாஹ், நிஅமல் மௌலா வ நிஅமல் வகீல் வ நிஅமன் நஸீர். ஹஸ்பி அல்லாஹ், ஹஸ்பி அல்லாஹ், ஹஸ்பி அல்லாஹ். காலையிலிருந்து மாலை வரை, மாலையிலிருந்து காலை வரை 24 மணி நேரமும் உச்சரித்துக் கொண்டே இருக்கலாம், உச்சரித்துக் கொண்டே இருக்கலாம். உச்சரிக்க உச்சரிக்க ஈமான் கூடிக்கொண்டே போகும். உச்சரிக்க உச்சரிக்க அல்லாஹ்வின் அன்பு அதிகரித்துக் கொண்டே போகும். ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். வஇன் தவல்லவ் ஃபகுல் ஹஸ்பி அல்லாஹ். நபிக்கு அல்லாஹ் சொல்கிறான், நபியே, மக்கள் உங்களை விட்டு விட்டு சென்று விட்டால், குறைஷிகள் கைவிட்டு விட்டால், மக்காவாசிகள் கைவிட்டு விட்டால், உலக மக்கள் எல்லாம் உங்களை கைவிட்டாலும் நீங்கள் சொல்லுங்கள், ஃபகுல் ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். யா அய்யுஹன் நபியு ஹஸ்புக்கல்லாஹ் வ மன் இத்தபஅக மினல் முஃமினீன். நபியே, தூதரே, அல்லாஹ் அழைக்கின்ற அழைப்பை பாருங்கள். மக்களை அழைக்கும் போது யா அய்யுஹன் நாஸ், விசுவாசிகளை அழைக்கும் போது யா அய்யுஹல்லதீன ஆமனு, தூதரை அழைக்கும் போது யா அய்யுஹன் நபி. நபியே பாசத்தை பொழிகிறான். ஏன்? அவன் அல்வதூத், பாசத்தை பொழிபவன். அர்-ரഊஃப், கருணையை பொழிபவன். அர்-ரஹீம், இரக்கத்தை கருணையை பொழிபவன். அல்லாஹு அக்பர். அந்த ரப்பு சொல்கிறான், யா அய்யுஹன் நபி, நபியே, உங்களுக்கும் உங்களை பின்பற்றுகிற மூமின்களுக்கும் அல்லாஹ் போதுமானவன். யா அய்யுஹன் நபியு ஹஸ்புக்கல்லாஹு வ மன் இத்தபஅக மினல் முஃமினீன். அல்லாஹ் போதுமானவன். எதற்கு அல்லாஹ் போதுமானவன்? எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் போதுமானவன். எதற்கு போதுமானவன்? எல்லாவற்றிற்கும் என் எல்லா தேவைகளுக்கும் அல்லாஹ் போதுமானவன். என் ஈமானுக்கு அல்லாஹ் போதுமானவன், என் இஸ்லாமுக்கு அல்லாஹ் போதுமானவன், என் இஹ்லாஸுக்கு அல்லாஹ் போதுமானவன், என் உலக தேவைகளுக்கு அல்லாஹ் போதுமானவன், கபரிலே கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு அல்லாஹ் போதுமானவன், மறுமையிலே நிறுத்தி வைக்கப்படும் போது அல்லாஹ் போதுமானவன், ஏடுகள் கைகளிலே கொடுக்கப்படும் போது அல்லாஹ் போதுமானவன், மக்கள் 2 கூட்டங்களாக பிரிக்கப்படும் போது நல்லவர்கள் தீயவர்கள் என்று அங்கும் அல்லாஹ் போதுமானவன். எங்கும் எப்போதும் எல்லா நேரத்திலும் அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் போதுமாகாத ஒரு நேரம் இருக்கிறதா? யாராவது ஒன்று சொல்ல முடியுமா? இந்த விஷயத்திலே அல்லாஹ் எனக்கு போத மாட்டான், எனக்கு வேறொன்று தேவை. மஅதல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே என்ன இல்லை? அல்லாஹ்விடத்திலே என்ன இல்லை? எது இல்லை? அவன் அல்லாத ஒருவரின் பக்கம் நாம் தேவையாவதற்கு. புரிகிறதா? கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு வார்த்தைகளையும் மனதிலே எழுதி, காதிலே உள்வாங்கி மனதிலே எழுதி கொண்டே வாருங்கள். அல்லாஹ்விடத்திலே என்ன குறை இருக்கிறது? எதற்கு குறை இருக்கிறது? அவன் அல்லாத ஒன்றின் பக்கம் அவனுடைய படைப்பு தேவையாவதற்கு. சொல்லுங்கள் பார்க்கலாம், சொல்ல முடியுமா? யா அல்லாஹ், யா அர்ஹமர் ரஹீமீன். துஸப்பிஹு லஹு ஸமாவாத்து ஸப்உ வல் அர்து வ மன் ஃபீஹின். 7 வானங்களும் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. 7 பூமிகள் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்கிறது. சூரியன் சுப்ஹானல்லாஹ் என்று துதிக்கிறது, சந்திரன் துதிக்கிறது, நட்சத்திரங்கள் துதிக்கின்றன. யுஸப்பிஹு அர்-ரஅது பிஹம்திஹி வல் மலாயிகத்து மின் ஹிஃபதி. அல்லாஹ் சொல்கிறான், மக்களே, இந்த இடி முழக்கம் இருக்கிறது அல்லவா, இடி முழக்கம், அதன் சப்தத்தை கேட்டு திடுக்கிடுகிறீர்களே, அது என்னை தஸ்பீஹ் செய்கிறது. யுஸப்பிஹு அர்-ரஅது பிஹம்திஹி.
இந்த முட்டாள் மனிதர்களில் பலர் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்ய மறுக்கின்றனர். புரிகிறதா? அல்லாஹுவை ஏற்க மறுக்கிறார்கள், அல்லாஹுவை துதிக்க புகழ மறுக்கிறார்கள், இறுகிய உள்ளவர்களாக ஆகிவிட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், போடா போடா, வானம் என்னை துதிக்கிறது, இடி என்னை துதிக்கிறது, மின்னல் என்னை துதிக்கிறது. மலக்குகள் எல்லாம் நடுங்கிக் கொண்டு அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். வல் மலாயிகத்து மின் ஹீஃபதி யா அர்ஹமர் ரஹீமீன். என்ன கஜானா அல்லாஹ்விடத்திலே இல்லை? வலில்லாஹி ஹஸாயினுஸ் ஸமாவாதி வல் அர்தி. வானங்கள் பூமியில் உள்ள எல்லா கஜானாவும் யாருக்கு சொந்தமானவை? சொல்லுங்கள், என்னோடு சொல்லிக்கொண்டே வாருங்கள். அல்லாஹ்விற்கு சொந்தமானவை. யாருக்கு சொந்தமானவை? அல்லாஹ்விற்கு சொந்தமானவை. இந்த பூமிக்கு மேல் உள்ள, பூமிக்கு கீழ் உள்ள எல்லா தங்கமும் யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இதில் உள்ள வெள்ளி, இதில் உள்ள வைரம், இதில் உள்ள மாணிக்கம், மரகதம், இதில் உள்ள அத்தனை உலோகங்களும், விலை மதிக்கத்தக்க சாதாரணமான எல்லா உலோகங்களும் யாருக்கு சொந்தமானவை? இதில் உள்ள நதிகள், கடல்கள், அவற்றில் உள்ள உயிரினங்கள், இவையெல்லாம் யாருக்கு சொந்தமானவை? யாருக்கு சொந்தமானவை? அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை. பறந்து விரிந்த இந்த ஆகாயம், சுப்ஹானல்லாஹ், எல்லையை பார்க்க முடிகிறதா? எல்லையை பார்க்க முடிகிறதா? பறந்து விரிந்த இந்த ஆகாயம், இதில் உள்ள மேகங்கள், இவையெல்லாம் யாருக்கு சொந்தமானவை? அல்லாஹுக்கு சொந்தமானவை. வலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் வ மன் ஃபீஹின்ன. வானங்களில் உள்ளவை, பூமியில் உள்ளவை, வானங்களில் பூமியில் உள்ளவர்கள் எல்லாரும் எனக்கு சொந்தமானவர்கள், என் அடிமைகள், நான் படைத்த படைப்பு. சுப்ஹானல்லாஹ். அவனிடத்தில் என்ன இல்லை? அவனுடைய ஆட்சி. சூரியனின் மீது யார் ஆட்சி செய்கிறார்கள்? யார் ஆட்சி செய்கிறார்கள்? சொல்லிக்கொண்டே வாருங்கள், பதில் சொல்லிக்கொண்டே வாருங்கள். யார் ஆட்சி செய்கிறார்கள்? அல்லாஹ் ஆட்சி செய்கிறார். நட்சத்திரங்களின் மீது யார் ஆட்சி செய்கிறது? 7 வானங்களின் மீதும் யார் ஆட்சி செய்கிறது? 7 வானங்களில் உள்ள கோடான கோடி மலக்குகளின் மீது யார் ஆட்சி செய்கிறது? அல்லாஹ் ஆட்சி செய்கிறார். அர்ஷின் மீது யார் ஆட்சி செய்கிறார்? அல்லாஹ் ஆட்சி செய்கிறார். குர்சியின் மீது யார் ஆட்சி செய்கிறார்? வமா தஹ்த ஸரா, அண்ட சராசரங்களுக்கு கீழே யாருடைய ஆட்சி? யாருடைய ஆட்சி? அல்லாஹ்வுடைய ஆட்சி. அவனுடைய ஆட்சி இல்லாத ஒரு இடத்தை இந்த பிரபஞ்சத்திலே உங்களால் காட்ட முடியுமா? முடியுமா? முடியாது. அவனுடைய ஆட்சி சூழ்ந்திருக்கிறது, அவனுடைய ஆட்சி பறந்திருக்கிறது, அவனுடைய ஆட்சி அனைத்தையும் அடைய வளைந்து தன் அதிகாரத்திற்குள் கொண்டுள்ளது. நாடினால் நாடியதை செய்வான். ஃபஆலுல் லிமா யுரீத். ஃபஆலுல் லிமா யுரீத். சொல்லுங்கள், ஃபஆலுல் லிமா யுரீத். நாடியதை செய்பவன், அவனது நாட்டத்திலே மிகைத்தவன். வல்லாஹு காலிபுன் அலா அம்ரி. அவனை யாராவது மிகைக்க முடியுமா? மிகைத்திருக்கிறார்களா? அவனை யாராவது மிகைத்திருக்கிறார்களா? மிகைக்க முடியாது சொல்லுகிறான். இந்த வானவர்களில் யாராவது தன்னை கடவுள் என்று சொன்னால் நரகத்திலே தூக்கி போடுவேன். வமா யகுல் மின்ஹும் இன்னி இலாஹும் மின் தூனிஹி ஃபதாலிக நஜ்ஸீஹி ஜஹன்னம். அல்லாஹு அக்பர். அதிகாரத்திற்கும் பெருமைக்கும், அதிகாரத்திற்கும் பெருமைக்கும், உயர்விற்கும் கண்ணியத்திற்கும், ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் தான் ஒருவனே தகுதியானவன். அவன் கொடுக்க நினைத்தால் கொடுத்துக் கொண்டே இருப்பான், தடுப்பார் இல்லை. தடுக்க நினைத்து விட்டால் தடுத்து விடுவான், கொடுப்பார் யாரும் இல்லை. ஆட்சியிலே உட்கார வைக்க வேண்டும் என்றால், ஆட்சியிலே உட்கார வைக்க வேண்டும் என்றால் உட்கார வைத்தே தீருவான். குலில்லாஹும்ம மாலிகல் முல்கி து'தில் முல்க மன் தஷா.
وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير. நாடியவருக்கு ஆட்சியை கொடுப்பான், நாடியவரை ஆட்சியிலிருந்து இறக்குவான், நாடியவருக்கு கண்ணியத்தை கொடுப்பான், நாடியவரை கேவலப்படுத்துவான். அல்லாஹ் அக்பர். அவன் மிகப்பெரியவன், மிகப்பெரியவன். தன் நாட்டத்தின் மீது மிகைத்தவன் அவன். அவனை யாராவது பலவீனப்படுத்த முடியுமா? எஸ்கேப் ஆக முடியுமா? யா மஅஷரல் ஜின்னி வல் இன்சி இன் இஸ்ததஅதும் அன் தன்ஃபுது மின் அக்தாரிஸ் ஸமாவாதி வல் அர்தி ஃபன்ஃபுது லா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான். மனிதர்களே, ஜின்களே, ஓ மனித கூட்டமே, ஜின் கூட்டமே, வானங்களில் பூமியில் உள்ள ஏதாவது பொந்திலே நுழைந்து கொண்டு தப்பித்துக் கொள்ள முடியுமா உங்களால்? எங்கே செல்வீர்கள்? எங்கே செல்வீர்கள்? அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் கூறுவதை பாருங்கள். அல்லாஹுவை பற்றி அறியாத மக்களாக பலர் ஆகிவிட்டார்கள். படைத்த அந்த ரப்பை பற்றி சிந்திக்காதவர்களாக, அவனுடைய வல்லமையை புரியாதவர்களாக, அவனுடைய ஆட்சி அதிகாரத்தை விளங்காதவர்களாக ஆகிவிட்டார்கள். அவனிடத்தில் உள்ள கஜானாவை புரியாதவர்களாக ஆகிவிட்டார்கள். பாக்கெட்ல 100 ரூபாய் இருந்தா இன்னைக்கு நம்ம இந்த காரியத்தை சாதிக்கலாம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. உள்ளத்திலே ஈமான் இருக்கிறது, தவக்குல் இருக்கிறது, அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் என்ற நம்பிக்கை இல்லாதவர்களாக ஆகிவிட்டார்கள். யகீன் அல்லாஹ்வை கொண்டு, நம்பிக்கை அல்லாஹ்வை கொண்டு, சார்ந்திருத்தல் அல்லாஹ் ஒருவனையே, துணை நாடுதல் அல்லாஹ் ஒருவனையே. தொழுகையில், ஒவ்வொரு தொழுகையிலும், ஒவ்வொரு ரக்காத்திலும் சொல்லுவான், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். என்ன சொல்கிறான்? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அல்லாஹ், அல்லாஹ், உன்னை வணங்குகிறேன், உன்னையே வணங்குகிறேன், உன்னுடைய துணையே நாடுகிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியிலே வருவான். அந்த வார்த்தையை அவனே நிராகரித்தவனாக, காசு இல்லையே நான் எங்க போறதுன்னு, பணம் இல்லையே எங்க போறது, வேலை இல்லையே சாப்பாடு எப்படி கிடைக்கும், தொழில் இல்லையே உணவு யார் தருவான், உங்களை நம்பிதான் வந்திருக்கிறேன், நீங்க கை கொடுத்தாதான் என் காரியம் நிறைவேறும், இல்லைன்னா நான் நடுத்தருவில் வந்துடுவேன். இவனுடைய வார்த்தை உறுதிமொழி என்ன ஆனது? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அல்லாஹுவை அறியவில்லையே, யகீன் அல்லாஹுவின் மீது வரவில்லையே, சார்ந்திருத்தல் அல்லாஹ் ஒருவனையே. காரணங்கள் 1000 இருந்தாலும் கோடி இருந்தாலும், காரணங்கள் 1000 இருந்தாலும் கோடி இருந்தாலும் அல்லாஹ் நாடாமல் நடக்காது என்ற நம்பிக்கை. காரணமே இல்லை என்றாலும், காரணமே இல்லை என்றாலும், காரணமே இல்லை என்றாலும், திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், காரணமே இல்லை என்றாலும், காரணமே இல்லை என்றாலும், காரணமே இல்லை என்றாலும் அல்லாஹ் வாழ வைக்க நாடிவிட்டால், அல்லாஹ் வாழ வைக்க நாடிவிட்டால் வாழ வைப்பான். ஹாஜரையும் இஸ்மாயிலையும் அல்லாஹ் வாழ வைத்தானா இல்லையா? ஏதாவது ஹோட்டல் இருந்ததா? ஏதாவது ரெஸ்டாரண்ட் இருந்ததா? ஏதாவது ரேஷன் கடை இருந்ததா? கையிலே தங்கம் வெள்ளி தீனார்களை வைத்திருந்தார்களா? சொல்லுங்கள், ஏதாவது வைத்திருந்தார்களா? கேட்டார்கள் அன்பு கணவனாரை கலீலுல்லா இப்ராஹிம் இடத்திலே, இப்ராஹிமே விட்டு செல்கிறீரே, விட்டு செல்கிறீரே, எங்கே செல்கிறீர், எங்கே விடுகிறீர்? கலீலுல்லாஹுவால் பேச முடியவில்லை, பேச முடியவில்லை. என்ன பேசுவார்கள்? என்ன ஆறுதல் சொல்வார்கள்? அப்போது அந்த அன்பு மனைவி, பரிசுத்தமான அந்த இறை நம்பிக்கை கொண்ட அந்த பெண், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாக, அல்லாஹு அமரக பிஹாதா, அதோ வானத்திற்கு மேல் உயர்ந்திருக்கிற அந்த அல்லாஹுவா உங்களுக்கு இந்த கட்டளையை கொடுத்தான்? நஅம், அவ்வளவுதான். ஃபஇதன் லா யுضيعنا, அப்படி என்றால் அவன் எங்களை வீணாக்க மாட்டான், அப்படி என்றால் அவன் எங்களை வீணாக்க மாட்டான். பாலைவன திடலிலே, புற்பூண்டுகள் இல்லாத அந்த பொட்டல் பூமியிலே இன்று எவ்வளவு பெரிய ஜம்சம், இன்று அல்லாஹுவின் வீடு காபா,
அதை சுற்றி எத்தனை குடியிருப்புகள், எத்தனை மக்கள். வஜஅல் அஃபிதத்தன் நாஸி தஹ்வி இலைஹிம். யா அல்லாஹ், உலகத்திலே மக்கள் எங்கிருந்தாலும் சரி அவர்களுடைய கல்புகள் எல்லாம் அந்த காபாவை பார்த்து ஆக்கிவிடு, அங்குள்ள மக்களை பார்த்து ஆக்கிவிடு. அல்லாஹ் ஆக்கினானா இல்லையா? இதான் தவக்குல் அன்பிற்குரியவர்களே. அல்லாஹ் நடத்தி காட்டுவான். அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. அல்லாஹ் கேட்டால் கொடுப்பான். உதுஊனி அஸ்தஜிப் லக்கும் வ இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். கேட்டு பழகுங்கள், கெஞ்சி பழகுங்கள், கதறி பழகுங்கள், அல்லாஹுவை நம்பி பழகுங்கள், அல்லாஹுவை சார்ந்திருக்க பழகுங்கள், அல்லாஹுவை துணை நாடி பழகுங்கள். வெளியே போகும்போது பாக்கெட்ல காசு பணம் எல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னு சொன்னா கரெக்டா போவார். தவக்கல்து அலல்லாஹ் என்று ஏன் சொல்கிறார்? வார்த்தையில் சொல்கிறார். இங்கே என்ன தவக்குல் இருக்கிறது? தவக்கல்து அலல் பைசா. என்ன இருக்கிறது? தவக்கல்து அலல் திறமை. திறமையின் மீது நம்பிக்கை, பைசாவின் மீது நம்பிக்கை, அறிவின் மீது நம்பிக்கை, அதிகாரத்தின் மீது நம்பிக்கை. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை எங்கே சென்றது? அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அடியானே, என்னை உனக்கு தெரியவில்லை, என் கஜானா எவ்வளவு என்று உனக்கு புரியவில்லை. அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் கூறுகிறான், நம்மை பார்த்து சொல்லுகின்றான், யா இபாதி, யா இபாதி, என் அடியார்களே, என் அடியார்களே, லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆகிரக்கும், லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆகிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும் கானூ அலா ஸஈதின் வாஹிதின் فسألوني فأعطيت كل واحد منهم مسألته ما نقص ذلك مما عندي إلا كما ينقص المخيط إذا أدخل البحر لا حول ولا قوة إلا بالله لا حول ولا قوة إلا بالله. அல்லாஹ் சொல்கிறான், என் அடியார்களே, என் அடியார்களே, உங்களுடைய முன்னோர், உங்களுடைய பின்னோர், உங்களில் உள்ள மனிதர்கள், உங்களில் உள்ள ஜின்கள் எல்லோரும் ஒரு மைதானத்திலே ஒன்று சேர எப்படி இருக்கும் அந்த காட்சி? இறந்தோர், பிறப்போர், ஜின், மனிதன் எல்லோரும் ஒரே மைதானத்திலே ஒன்று கூடி விட்டார். எத்தனை கோடி இருப்பார்கள்? கோடி கோடி, எத்தனை கோடி இருப்பார்கள்? நினைத்து பாருங்கள், கற்பனை செய்ய முடியாது. அவர்களின் எண்ணிக்கை அல்லாஹ்வை தவிர அறிய மாட்டான். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் எல்லாம் தங்கள் தேவைகளை கேட்க 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 அதே மைதானத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறான். எப்படி? நன்றாக புரியுங்கள். அவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள், கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறான், கொடுத்து கொண்டே இருக்கிறான், கொடுத்து கொண்டே இருக்கிறான். எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேட்கிறான் அல்லாஹ் தஆலா. எல்லாருக்கும் முடிஞ்சிருச்சு, அவங்க கேட்டது முடிந்து விட்டது, அதுக்கு மேல கேட்கவே முடியல, கேட்க தெரியல, எல்லாம் கொடுத்தாச்சு. எல்லாம் கேட்டதும் கொடுக்கப்பட்டன, எல்லாம் கொடுத்து நிறைவேற்றப்பட்டன. இப்போது அல்லாஹ் சொல்கிறான், மனிதனே, நீ என்ன நினைத்து கொண்டாய்? நீ என்ன நினைத்து கொண்டாய் என்னுடைய கஜானாவை பற்றி? எப்போதாவது நீ ஊசியை நுழைத்திருக்கிறாயா? எப்போதாவது நீ ஊசியை கடலிலே நுழைத்திருக்கிறாயா? அப்படி நுழைத்து எடுத்தால், ஊசியை கடலிலே நனைத்து எடுத்தால் அதன் நுனியிலே எவ்வளவு தண்ணீரப்பா ஒட்டி இருக்கும்? அதன் நுனியிலே எவ்வளவு தண்ணீர் ஒட்டி இருக்கும்? ஊசியை கடலில் நனைத்த காரணத்தால் அந்த ஊசி கடல் தண்ணீரிலிருந்து எவ்வளவை குறைத்ததோ அவ்வளவுதான் என் கஜானாவிலிருந்து குறைந்திருக்கும். அல்லாஹ், ஏதாவது அளவு போட முடியுமா? கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் அவ்வளவு விசாலமானவன், அவ்வளவு விசாலமானவன். ரப்பு அவ்வளவு விசாலமானவன். அவனுடைய ஆட்சி அதிகாரம் அனைத்தும் குன் என்ற வார்த்தைக்குள் இருக்கிறது. இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன்
அன் யகூல லஹு குன் ஃபயகூன். அவன் ஒன்றை நாடினால், பரந்த வானம், எல்லை காண முடியாத வானம், ஆழம் காண முடியாத கடல், தூரத்தை அளக்க முடியாத நட்சத்திரங்கள், பிரகாசத்தை அளக்க முடியாத இந்த சூரியன், இவை அனைத்தையும் அவன் படைக்க கருதிய போது குன் என்று கூறினான். இவை அனைத்தும் ஆகிவிட்டன. யார் ஹமர் ரஹீம், உன்னுடைய ஆற்றலை யாரால் புரிய முடியும்? வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா. அவனுடைய இல்மை, அவனை தவிர வேறு யாராலும் சூழ்ந்து அறிய முடியாது. அவனுடைய இல்மை யாரும் சூழ்ந்தறிய முடியாது. அவன் நாடிய அளவை தவிர, அவன் எவ்வளவு கொடுக்க நாடுகிறானோ அவ்வளவுதான் அறிய முடியும். அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரியவன். அவனை நம்பிவிட்டால், அவனை சார்ந்து விட்டால், அவனை துணை நாடி விட்டால் அவன் போதுமானவன். அவன் யாருக்கு போதுமானவனாக ஆகவில்லையோ, உலகமெல்லாம் அவனுக்கு துணை நின்றாலும், நன்றாக கேளுங்கள், அவன் யாருக்கு போதுமானவனாக ஆகவில்லையோ, அவன் யாருக்கு துணை நிற்கவில்லையோ, உலகமெல்லாம் அவனுக்கு துணை வந்தாலும் அவனுடைய தேவை எதுவும் நிறைவேறாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் பாசத்திற்குரிய சிறிய தந்தை அப்பாஸ், அவருடைய மகனார் அப்துல்லா, அவருக்கு சொல்கிறார்கள், யா குலாம், சிறு பிள்ளையே, உஅல்லிமுக கலிமாத்தின், உனக்கு சில விஷயங்களை சொல்லித் தருகிறேன், நினைவுபடுத்திக்கொள், பாதுகாத்துக்கொள், கற்றுக்கொள். لو اجتمع الإنس والجن على أن ينفعوك لم ينفعوك بشيء إلا قد كتبه الله لك. மனிதர்களும் ஜின்களும் உனக்கு ஒரு நன்மை செய்ய நாடினால், உலகத்தில் உள்ள எல்லோரும் சேர்ந்து உனக்கு நன்மை செய்ய நாடினால், அல்லாஹ் எழுதிவிட்டதை தவிர உனக்கு எந்த நன்மையையும் செய்ய முடியாது. لو أن الإنس والجن اجتمعوا على أن يضروك لم يضروك بشيء إلا قد كتبه الله لك. மனிதர்களும் ஜின்களும் உனக்கு ஒரு தீங்களிக்க, உனக்கு ஒரு கெடுதி செய்ய ஒன்று கூடிவிட்டால், அல்லாஹ் நாடியதை தவிர அவர்களால் எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹ் நாடியதை தவிர எதையும் அவர்களால் செய்ய முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க நாடிவிட்டான். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 100 வாலிபர்கள் வாளேந்தி நின்று கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர்? 100 வாலிபர்கள் வாளேந்தி நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கடந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். எல்லாருடைய தலையிலும் மண்ணை வைத்து விட்டு வருகிறார்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் பாதுகாக்க நாடிவிட்டான். சவுரு குகையிலே பாதுகாக்க நாடினான். பாதுகாத்தானா இல்லையா? சுராக்கா பின்தொடர்ந்து வருகிறார். உருவிய வாளோடு பாயும் குதிரையோடு வருகிறார். அல்லாஹ் நாடிவிட்டான். ரப்புடைய ராணுவங்களை ரப்பை தவிர வேறு யாரும் அறிய முடியுமா? அல்லாஹ் கூறினான், பூமிக்கு பூமியே, அவ்வளவுதான். அப்படியே குதிரையை அதனுடைய முட்டிக்கால் வரை இழுத்து கொண்டது. கீழே விழுகிறார் சுராக்கா. எழுந்து குதிரையை உசுப்ப பார்க்கிறார், முடியவில்லை, காலை கவி கொண்டது. பிறகு எண்ணுகிறார், போலாமா வேணாமா, சரி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மனசு உறுதி கொள்கிறார். பூமி காலை விடுகிறது. குதிரை எந்திரிச்சு சின்ன உடனே திரும்ப ஏறி உட்கார்ந்து விரட்ட நினைக்கிறார். திரும்ப மீண்டும் காலை கவி கொள்கிறது. மீண்டும் அதே மனப்போட்டி. 3வது முறை கவி கொண்ட போது அப்போது நினைக்கிறார், அப்போது புரிகிறார், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே தூதர் சென்று கொண்டிருக்கிறார், இவர் தூதர் தான் என்பது. அப்போது சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு கார்மானம், எனக்கு பாதுகாப்பு கொடுங்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பாதுகாக்க வந்து விட்டால் பாதுகாத்து விடுவார். நபி தோழர்கள் எதிரிகளின் சதி திட்டங்களால்
படுகொலை செய்யப்படுகிறார்கள் ஒரு நேரத்தில். அப்போது ஒரு நபித்தோழர் ஸைத் என்ற அந்த நபித்தோழர் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார். யா அல்லாஹ், இவர்களின் சதித்திட்டங்களால் நாங்கள் கொல்லப்பட்டு விட்டோம். நான் உன்னிடத்திலே துஆ கேட்கிறேன், என்னுடைய ஜனாசாவை, என்னுடைய இந்த பிரேதத்தை ஒரு முஷ்ரிக் தொட்டுவிடக் கூடாது என்று, ஒரு இணை வைப்பவன் என்னுடைய ஜனாசாவை தொட்டுவிடக் கூடாது என்று. அவர்களெல்லாம் அவர் கொன்ற அவரை மக்காவிற்கு எடுத்துச் செல்லலாம் என்று நினைக்கும் போது அல்லாஹ் அனுப்புகிறான் அந்த குலவி பட்டாளங்களை. அல்லாஹ்வுடைய பட்டாளம். அப்ரஹாவை அல்லாஹ் அழித்தான் அல்லவா? சிறு பறவைகளை கொண்டு பட்டாளம். எத்தனை ராணுவங்கள் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது தெரியுமா? எறும்பை கொண்டு அழிப்பான், காற்றை கொண்டு அழிப்பான், கடலை கொண்டு அழிப்பான், எலியை கொண்டு கூட அழிப்பான், தவளையை கொண்டு கூட அழிப்பான். இன்னும் என்ன, தலையில் இருக்கிறது அல்லவா பேன், அதை கொண்டு கூட அல்லாஹ் அழிப்பான். அல்லாஹ் அழிக்க வந்து விட்டால் فارسلنا عليهم الطوفان والجراد والقمل والضفادع والدم آيات مفصلات. ஃபிரௌனுக்கு அல்லாஹ் காட்டினான். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அந்த ஆற்றல், அந்த வல்லமை. துஆ செய்கிறார், யா அல்லாஹ், எங்களுடைய உடலை ஒரு முஷ்ரிக் தொட்டுவிடக் கூடாது. அல்லாஹ் அனுப்பிவிட்டான் குலவிகளை. இவர்கள் எல்லாம் எதிர்பார்த்திருக்கிறார்கள், மாலை நேரம் ஆகினால் இந்த குலவிகள் எல்லாம் திரும்பிவிடும், இந்த இவர்களுடைய பிரேதங்களை மக்காவிற்கு எடுத்துச் செல்லலாம் என்று. அல்லாஹ் அடுத்து என்ன செய்தான்? மழையை இறக்கினான். எங்கே அடித்துச் சென்றது அல்லாஹ் அறிந்தவன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய வல்லமை அப்படிப்பட்ட வல்லமை. அல்லாஹ்வை சார்ந்து விட்டால், அல்லாஹ்வை நம்பிவிட்டால், அல்லாஹ் கொடுக்க வந்து விட்டால் யாராலும் தடுக்க முடியாது. அவனிடத்தில் இந்த பிரபஞ்சத்தின் கஜானாக்கள் எல்லாம் இருக்கின்றன. கண்ணியத்திற்குரியவர்களே, மார்க்கத்திலே, இஸ்லாமிய அடிப்படைகளிலே மிக முக்கியமான அடிப்படை, இணை வைத்தல் கலக்கக்கூடாத முக்கியமான அடிப்படை இந்த தவக்குல் என்ற அம்சம். புரிகிறதா? எப்படி நீங்கள் ரப்புக்கு முன்னால் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி, அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி, சுஜூது செய்து, ருக்கு செய்து, குர்ஆன் ஓதி, ذிக்ர் துஆ செய்து அல்லாஹ்வை வணங்குகிறீர்களோ, அது போன்று நம்முடைய கல்பு செய்கிற வணக்கம்தான். இதெல்லாம் உடல் செய்கிற வணக்கம். நம்முடைய கல்பு செய்கிற வணக்கம் நம்முடைய ரப்புக்கு இந்த தவக்குல். என்ன தவக்குல்? அல்லாஹ் நீ போதுமானவன். ஹஸ்பி அல்லாஹ் ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا. தக்வாவும் தவக்குலும், கேளுங்கள், தக்வாவும் தவக்குலும் இந்த கல்பு அல்லாஹ்விற்கு செய்கிற இபாதத். தக்வாவும் தவக்குலும் கல்பு அல்லாஹ்விற்கு செய்கிற இபாதத். இதை வேறு யாருக்கும் செய்துவிடக் கூடாது. இதை வேறு யாருக்கும் செய்துவிடக் கூடாது. வெற்றி யாரை கொண்டு? அல்லாஹுவை கொண்டு. தோல்வி யாரை கொண்டு? அல்லாஹுவை கொண்டு. லாபம் யாரை கொண்டு? அல்லாஹுவை கொண்டு. நட்டம் யாரை கொண்டு? அல்லாஹுவை கொண்டு. வாழ்வு யாரை கொண்டு? அல்லாஹுவை கொண்டு. சாவு யாரை கொண்டு? அல்லாஹுவை கொண்டு. எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முடிவு செய்கிறான். யுதப்பிருல் அம்ர மினஸ் ஸமாஇ இலல் அர்தி. வானத்திலிருந்து பூமி வரை உள்ள எல்லா காரியங்களையும் அவன் நிர்வகிக்கிறான், அவன் எழுதுகிறான், அவன் முடிவு செய்கிறான். லஹுல் ஹுக்கும். அதிகாரம் அவனுக்குத்தான், அவனுடைய முடிவுதான் மிகைத்தது. பூமியில் விதைக்கப்பட்ட விதை
அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல் விளையாது. விளைந்த மரம் அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல் காய்க்காது. காய்த்த மரம் அதன் பழங்களை அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல் தராது. பூத்த மரம் அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல் காயை கொடுக்காது. காய் கொடுத்தாலும் பழங்கள் கனிந்தாலும் அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல் அறுவடை செய்ய முடியாது. அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல் அறுவடை செய்ய முடியாது. முடியுமா? மழையை கொண்டு அழித்து விடுவான், வெயிலை கொண்டு அழித்து விடுவான், பூச்சிகளை கொண்டு அழித்து விடுவான். முடியுமா? பெருமை கொள்ள முடியுமா? நான், என் திறமை, என்னுடைய வல்லமை, என்னுடைய பட்டாளம் அமுக்கி விடுவான் கடலிலே வைத்து. ஃபிரௌனை அமுக்கியது போன்று. فتولى بركنه وقال ساحر او مجنون فاخذناه وجنوده فنبذناهم في اليم وهو مليم. பெருமை பெருமை பெருமை, ஆணவம் ஆணவம். அல்லாஹ் பிடிச்சு அமுக்குனா கடல்ல, அமுக்கு அமுக்குன அமுக்குன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். فنبذناه وجنوده في اليم وهو مليم. கத்திக்கிட்டே இருந்தான், கதறிக்கிட்டே இருந்தான் சாவர வரைக்கும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது தான் தவக்குல். வாயால் சொல்லுகிற இந்த தவக்குல் என்ற வார்த்தை கல்பிலே சிஃபத்தாக அமைய வேண்டும். எப்படி அமைய வேண்டும்? கல்பிலே சிஃபத்தாக அமைய வேண்டும். அல்லாஹ் போதுமானவன். காரண காரியங்களை கையாளலாம். காரண காரியங்களை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அதற்காக மார்க்கம் காரணங்களை விட்டுவிட்டு சன்னியாசிகளாக ஆகிவிடுங்கள் என்று இஸ்லாம் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்லவில்லை. காரணங்களை கையாளுங்கள், ஆனால் நம்பிக்கையை அல்லாஹ்வின் மீது வையுங்கள். காரணங்களை கையாளுங்கள், ஆனால் சார்ந்திருங்கள் அல்லாஹ்வை. பொருள் சம்பாதியுங்கள், ஆனால் அல்லாஹ்வை சார்ந்திருங்கள். இந்த வியாபாரம் லாபம் கொடுப்பதோ நட்டம் கொடுப்பதோ அல்லாஹ்வை கொண்டு. அப்படி நீங்கள் ஆகிவிட்டால் வட்டி வாங்காமல் எப்படி வியாபாரம் செய்ய முடியும்? கொஞ்சம் கூட குறைய பேசாம எப்படி வியாபாரம் செய்ய முடியும்? இதெல்லாம் விவரமா சொன்னா எப்படி வியாபாரம் செய்ய முடியும் என்ற கேள்வி வருமா? சொல்லுங்க பார்க்கலாம். அல்லாஹ் கொடுப்பவன், அல்லாஹ் கொடுப்பவன் என்று முடிவு வந்து விட்டால், என்ற தவக்குல் உறுதியாகிவிட்டால், வியாபாரி பொய் பேசுவானா? ஏமாற்றுவானா? மாற்றி பேசுவானா? குறையை மறைப்பானா? வட்டி வாங்காம இந்த காலத்துல என்னங்க பிசினஸ் ஆரம்பிக்க முடியும்? அப்படி என்ன பிசினஸ் நீங்க ஆரம்பிக்க போறீங்க? நரகத்துக்கு போற பிசினஸ். எப்படி? வட்டி வாங்காம என்ன பிசினஸை ஆரம்பிக்க முடியும்? அப்படி என்ன பிசினஸை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீர்கள்? நரகத்திற்கு போற பிரைவேட் லிமிடெடை. எதற்கு போற பிரைவேட் லிமிடெட்? நரகத்திற்கு போற பிரைவேட் லிமிடெடை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கவனமாக கேளுங்கள், மிக எச்சரிக்கையான ஹதீஸ். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வட்டியை விட்டும், அதன் நிழலை விட்டும், அதன் சுற்றுச்சூழலில் இருப்பதை விட்டும், எல்லா விதமான வட்டிகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, பாதுகாப்பானாக, பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை 2 வானவர்கள் அழைத்து சென்றார்கள். என்னை 2 வானவர்கள் அழைத்து செல்கிறார்கள். அங்கே பார்க்கிறேன் ஒருவரை இரத்த ஆற்றிலே நடுவிலிருந்து அப்படியே கஷ்டப்பட்டு நீந்தி வருகிறார். கரைக்கு வந்து சேர்ந்தால் பெரிய பாறையை கையிலே வைத்துக் கொண்டு மலக்குகள் நிற்கிறார்கள். அவனுடைய வாயை பிளக்கும்படி அடிக்கிறார்கள். வாயை பிளக்கிறான். அந்த பாறையை அவனுடைய வாயிலே தள்ளுகிறார்கள். அதை முழுங்கிக் கொண்டு மீண்டும் தள்ளப்படுகிறான் அந்த இரத்த நதியிலே. திரும்ப வருகிறான், கரை சேர முடியவில்லை, திரும்ப அடித்து துரத்துகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள் வானவர்களை பார்த்து,
இப்படி ஒரு கொடிய வேதனை செய்யப்படுகிற இந்த மனிதன் யார் என்று மலக்குகள் சொன்னார்கள், ஆக்கிலுர் ரிபா. என்ன சொன்னார்கள்? ஆக்கிலுர் ரிபா, வட்டி வாங்கியவன், வட்டியை பயன்படுத்தியவன், வட்டியை சாப்பிட்டவன், வட்டியை உண்டவன். கண்ணியத்திற்குரியவர்களே, வியாபாரத்தை பெருக்க வேண்டும், தொழிலை பெருக்க வேண்டும், கோடீஸ்வரனாக ஆக வேண்டும் என்ற ஆசை பல ஹாஜிகளை வட்டியிலே தள்ளிவிட்டது. வட்டியிலே சென்ற பல வியாபாரிகள், பல முஸ்லிம்கள் கடைசியிலே தெருக்கோடிக்கு வந்து விட்டார்கள். எங்கே கோடீஸ்வரர்களாக இருந்தவர்கள் இப்போது தெருக்கோடிக்கு வந்து விட்டார்கள். அடுத்து தற்கொலை செய்து கொள்வதை தவிர அவர்களுக்கு வேறு வழி தெரியவில்லை. அதையும் செய்து கொள்கிறார்கள். நிரந்தர நரகத்திலே தள்ளப்படுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் போதுமானவன். கொடுத்ததை கொண்டு நிறைவு செய்தால், ஹலாலை கொண்டு வாழ்க்கையை தேடினால், ஹலாலை கொண்டு ஒஜீபனத்தை தேடினால் அல்லாஹ் பரக்கத்து செய்கிறார். இமாம் சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுவதாக, சலஃபுகளின், சிறப்பிற்குரிய முன்னோர்களின் அந்த கூற்றுகள் நிரம்பிய பாடத்திலே படிக்கிறோம். வானமெல்லாம் செம்பாக மாறி, பூமியெல்லாம் இரும்பாக மாறி, இனி மழையே பொழியாது, பூமியில் எந்த விளைச்சலும் விளையாது என்று இருக்கும் நிலையில் எப்படி அல்லாஹ் ரிஸ்க் கொடுப்பான் என்று ஒருவன் சந்தேகித்தால், என்று ஒரு எண்ணம் அவனுக்கு தோன்றினால், அவன் அல்லாஹுவை ரஸாக் என்று நம்பவில்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? கவனமாக சிந்தித்து பாருங்கள். وما خلقت الجن والانس الا ليعبدون ما اريد منهم من رزق وما اريد ان يطعمون ان الله هو الرزاق ذو القوه المتين. மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக தவிர வேறு நோக்கத்திற்காக நான் படைக்கவில்லை. இவர்களிடத்திலே உணவு நான் கேட்கவில்லை, நான் இவர்களுக்கு உணவு தருகிறேன். இவர்கள் எனக்கு சாப்பாடு போட வேண்டும் என்று நான் கேட்கவில்லை, நாடவில்லை. அல்லாஹுதான் ஆற்றல் உள்ளவன், அவன்தான் உணவளிப்பவன். பாறைகளை உடைத்து பாருங்கள், பாறைகளை உடைத்து பாருங்கள், அதிலே உணவு உண்ணக்கூடிய புழு பூச்சிகள் வாழுகின்றனவா இல்லையா? அது என்ன விவசாயம் செய்கிறது? அது என்ன விவசாயம் செய்கிறது? யாருக்கு எப்படி ரிஸ்கை கொடுக்க வேண்டும், எவ்வளவு அளக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ரிஸ்க் வாழ்வாதாரம் முடிவு செய்யப்பட்ட ஒன்று. அதை ஹலாலான வழியிலே தேடுங்கள். ஃபஅஜ்மிலு ஃபித் தலப், தேடும் போது ஹலாலான வழியிலே தேடுங்கள், ஹராமான வழியிலே தேடி விடாதீர்கள். ஒரு உதாரணத்தை பாருங்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை ஒரு நேரத்திலே ஒரு தனி வழியிலே சென்று கொண்டிருக்கும் போது தொழ நாடினார்கள். அப்போது அவர்களுடைய குதிரையை கட்டுவதற்கு அங்கே எந்த ஒரு பொருளும் இல்லை. அங்கே இருந்த ஒரு மனிதனிடத்திலே, இந்த குதிரையை நீ பார்த்துக்கொள், நான் தொழும் வரை என்று கூறிவிட்டு தொழுகைக்கு நின்று விட்டார்கள். திடீரென்று அவனுக்கு நப்சு விளையாண்டு விட்டது. அந்த குதிரையை ஓட்டிக்கொண்டு சென்று விடலாம் என்று குதிரையின் மீது ஏறினால் குதிரை அவனை கீழே தள்ளி விடுகிறது. குறைந்தபட்சம் என்ன செய்யலாம்? அதன் மீது போடப்பட்டுள்ள அந்த ஜீன் அதையாவது கழட்டி கொண்டு ஓடிவிடலாம் என்று அதை கழட்டி கொண்டு ஓடிவிடுகிறார். முடிஞ்சிச்சா கதை? முடிஞ்சிச்சு. அலி அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு நிம்மதியாக தொழுதுவிட்டு குதிரையோடு வருகிறார்கள். பிறகு இந்த குதிரைக்கு ஜீன் வாங்குவோம் என்று அவர்கள் கடை தெருவுக்கு சென்றால் அங்கே இவர்களுடைய ஜீன் விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன விலை என்று கேட்கிறார்கள். அவன், அந்த விற்பவர், ஒரு திர்ஹமோ 2 திர்ஹமோ அதற்குரிய விலையை சொல்கிறார். அதை வாங்கி கொண்டு வருகிறார்கள். அப்போது தங்கள் தோழர்களிடத்திலே சொல்கிறார்கள், நான் ஒருவரிடத்திலே என் குதிரையை பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு தொழுதேன்.
அப்படி அவர் இந்த குதிரையை பாதுகாத்து எனக்காக எதிர்பார்த்திருந்தால் தொழுது முடித்ததற்கு பிறகு அவருக்கு 1 திர்ஹம் அல்லது 2 திர்ஹம் கூலி கொடுப்போம் என்று எண்ணி இருந்தேன். 1 திர்ஹம் அல்லது 2 திர்ஹம் அவருக்கு அன்பளிப்பு உஜ்ர் கூலி கொடுக்க வேண்டும் என்று நான் எண்ணி இருந்தேன். ஆனால் அவர் அவசரப்பட்டு விட்டார், ஹராமிலே அதை தேடி விட்டார். கிடைத்தது என்னமோ அதே 1 திர்ஹம் தான். புரிகிறதா? அவர் பொறுத்திருந்தால், சபுரு செய்திருந்தால், அல்லாஹுவை பயந்திருந்தால் ஹலாலான வழியிலே அது கிடைத்திருக்கும். அல்லாஹுவை பயப்படாத காரணத்தால் ஹராமான வழியிலே அவர் அதை தேடிக்கொண்டார். இம்மையையும் இழந்தார், மறுமையையும் இழந்தார். இதுதான் அன்பிற்குரிய சகோதரர்களே நடக்கின்ற உண்மை. புரிந்து கொள்ளுங்கள். பலர் என்ன எண்ணுகிறார்கள்? அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அல்லாஹ் என்ன வீட்டை பொத்துக்கிட்டா கொடுத்துருவான். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ் அப்படி கொடுக்க நாடினால் கொடுத்து தீருவான். அந்த அளவு ஈமான், யக்கீன், தவக்குல், இபாதத் இருந்தால் அல்லாஹ் கொடுப்பான். மரியமுக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை? கொடுத்தானா இல்லையா? அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யார் அவர்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய தாயார் மரியமை சொல்லுகிறேன். கொடுத்தானா இல்லையா? தவக்குல். இங்கே தன்னுடைய ஹால் ஜக்கரியா நபி அவர்கள் உணவு கொண்டு வருகிறார்கள். அங்கே பார்த்தால் உணவு தயாராக இருக்கிறது, பழம்பழமாக இருக்கிறது. பருவகால பழம் அல்ல, மாற்றுகால பழமாக இருக்கிறது. குல்லமா தகல அலைஹா ஜக்கரியல் மிஹ்ராப் வஜத இந்தஹா ரிஸ்கா قال أنى لك هذا قالت هو من عند الله إن الله يرزق من يشاء بغير حساب. ஜக்கரியா மிஹ்ராபிற்குள் நுழையும் போதெல்லாம் மரியமிடத்திலே உணவுகளை பார்க்கிறார், கேட்கிறார், மரியமே மரியமே இந்த உணவு உனக்கு எப்படி வருகிறது? மரியம் சொல்லுகிறார், அல்லாஹுவின் புறத்திலிருந்து வருகிறது. மண்ணுக்கு கீழே உணவை வைக்கக்கூடிய அல்லாஹ், மண்ணுக்கு கீழே உணவை வைக்கக்கூடிய அல்லாஹ் ஒரு மூமினுக்கு முன்னால் உணவை கொண்டு வந்து வைக்க மாட்டான்? நிச்சயமாக வைப்பான். நம்பிக்கை சரியானால், யக்கீன் சரியானால், வழிகளெல்லாம் அடைக்கப்பட்ட அல்லாஹுதான் வழி என்று அடியான் அல்லாஹுவை சார்ந்து விட்டால் அல்லாஹ் கொண்டு வந்து கொடுப்பான். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறை பாருங்கள். அந்த அடிமை பெண் சொல்கிறாள், ஹுபைபை கொலை செய்வதற்காக குறைஷி காபிர்கள் எல்லாம் அவரை வீட்டின் ஒரு அறையிலே போட்டு விலங்கிட்டு வைத்திருக்கிறார்கள். அப்போது நான் பார்க்கிறேன் ஹுபைப் எதை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்? படித்து பார்த்திருக்கிறீர்களா சஹீஹுல் புகாரியை? ஹுபைப் எதை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்? திராட்சை பழங்களை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். அப்போது மக்காவிலே திராட்சையே கிடையாது. அப்போது மக்காவிலே திராட்சையே கிடையாது. சஹாபி பெண்மணிகளிலே ஒருவர் தன்னம் தனியாக மக்காவிலிருந்து புறப்பட்டு வருகிறார், மதீனாவை நோக்கி நடந்தவராக. சாதாரண விஷயமா இது? 450 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு பயணத்தை பாலைவனங்கள், மலைகள், கொடிய விஷஜந்துக்களுக்கு இடையிலே தன்னம் தனியாக ஒரு பெண் கடந்து வருவதென்றால் அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார், யா அல்லாஹ், உன்னுடைய அடிமை நான், உன்னுடைய பாதையிலே ஹிஜ்ரத் செய்து வருகிறேன், எனக்கு தாகம் ஏற்பட்டு விட்டது, தண்ணீர் கொடு என்று கேட்கிறார்கள். வானத்திலிருந்து வாளி இறங்குகிறது, தண்ணீர் குடிக்கிறார்கள். அப்படிப்பட்ட தண்ணீரை நான் பூமியிலே எப்போதும் குடித்ததில்லை, எனக்கு தாகமே ஏற்பட்டதில்லை என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் நாடிவிட்டான், நீ என்ன நாடுவது? நீ எங்கிருந்து கொண்டு வருவது? அல்லாஹ் நாடிவிட்டால் உணவளித்து விடுவான். அந்த உணவை இபாதத்திலே அல்லாஹ் வைத்திருக்கிறான்.
وما خلقت الجن والانس الا ليعبدون ما اريد منهم من رزق وما اريد ان يطعمون ان الله هو الرزاق ذو القوة المتين. புரியாத மக்களாக மாறிவிட்டோம். வியாபாரத்தில் ரிஸ்க் இருக்கிறது, விவசாயத்திலே ரிஸ்க் இருக்கிறது, அறிவிலே தொழிலே ரிஸ்க் இருக்கிறது என்று நம்புகிறார்கள். அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. இபாதத்திலே ரிஸ்க் இருக்கிறது என்று நம்பக்கூடியவர்கள் முஸ்லிம்கள். அல்லாஹு தஆலா வியாபாரத்தை, தொழிலை, விவசாயத்தை அஸ்பாபாக ஆக்கி இருக்கிறான். ஆனால் அதிலே அல்லாஹ் கேரண்டி கொடுக்கவில்லை. இபாதத்திற்கு அல்லாஹ் கேரண்டி கொடுக்கிறான். வஅபுதுல்லாஹ் வப்தகு இன்தஹு ரிஸ்க். அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனிடத்திலே ரிஸ்கை தேடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நீங்கள் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து அவனை சார்ந்து விட்டால் பறவைகளுக்கு உணவளிப்பது போன்று அவன் உணவளிப்பான். அந்த பறவைகள் காலையிலே வயிறு காலியாக பயணித்து செல்லுகின்றன. மாலை திரும்பும் போது வயிறு நிரம்பி வருகின்றன. எங்கேயாவது கையில வரும்போது இன்னும் கொஞ்சம் கொண்டு வருதா? நாளைக்கு காலையில டிஃபன் சாப்பிடணும்னு சொல்லி, நாளைக்கு மத்தியானத்துக்கு லஞ்சு சாப்பிடுவோம்னு சொல்லி கொஞ்சம் கொண்டு வருதா? لو أنكم تتوكلون على الله حق توكله لرزقتم كما ترزق الطيور تغدو خماصا وتروح بطانا. இங்க பாருங்க, ஹதீஸுடைய வாசகத்தை தவக்குலுக்கு விவரம் சொல்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பறவைக்கு உணவளிப்பது போன்று என்று கூறிவிட்டு பறவை காலையில் புறப்படுகிறது. அல்லாஹ் கொடுப்பான் என்று கூண்டுக்குள் தூங்குவதில்லை. ஆனா போகும்போது எந்த அஸ்பாபும் இல்லாம போகுது. அல்லாஹ் கொடுப்பான், ரப்பு கொடுப்பான் என்று பறக்கிறது. அல்லாஹ் கொடுக்கிறான். எங்கேயாவது ஒரு பறவை பட்டினியால செத்து போய் கிடக்குன்னு பார்த்திருக்கிறீங்களா? அன்பிற்குரியவர்களே, சில நேரங்கள் நிகழ்கின்றன. கால்நடைகள், வனவிலங்குகள் இந்த மனிதனை சபிக்கின்றன என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் சொன்ன வார்த்தை இப்போது சொல்லுங்கள் பார்க்கலாம். கால்நடைகள், வனவிலங்குகள் என்ன செய்கின்றன? மனிதனை சபிக்கின்றன. ஏன்? மனிதனே, நீ பாவம் செய்கிறாயே, ரப்புக்கு மாறு செய்கிறாயே, உன்னால் மழை தடைபடுகிறதே, உன்னால் அந்த வேதனையில் நாங்களும் அல்லவா சிக்கிக் கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த கால்நடைகள் மட்டும் இல்லை என்றால், இவைகளின் மீது அல்லாஹ் இரக்கம் காட்டவில்லை என்றால், நீங்கள் செய்கிற பாவத்தால் மழையை முற்றிலுமாக அல்லாஹ் தடுத்திருப்பார். கண்ணியத்திற்குரியவர்களே, மனிதன் இந்த பாவம் செய்யும் போது தவக்குலை இழக்கிறான். தவக்குலை இழந்து விட்டால் இவனை விட கேடு கெட்டவன் யாரும் இருக்க முடியாது. மிருகமாக மாறிவிடுவான். மிருகத்தை விட கேடு கெட்டவனாக மாறிவிடுவான். அஸ்பாபுகள் இருக்கலாம், ஆனால் அந்த அஸ்பாபுகளை கொண்டு கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ். அஸ்பாபுகளை கொண்டு கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ். அந்த அஸ்பாபுகளிலே போடக்கூடியவன் அல்லாஹ். அல்லாஹ் நாடினால் கிடைக்கும், நாடவில்லை என்றால் கிடைக்காது. இந்த நம்பிக்கை வந்துவிட்டால் ஹலாலை பேணுவது, ஹராமை விட்டு விலகுவது, மார்க்க சட்டங்களை பேணுவது இலகுவாகிவிடும். அல்லாஹ் கொடுப்பான். கொஞ்சமா கிடைத்தாலும் ஹலாலாக கிடைக்கட்டும். அல்லாஹ் அருள் புரிவான். அல்லாஹ் அருள் புரிவான். ரப்புடைய நம்பிக்கை இருக்கிறது. ரப்பை சார்ந்திருக்கிறான். அல்லாஹ் என் காரியங்களை லேசாக்குவான். சேமிப்பு இல்லையே, இந்த காலத்திலெல்லாம் ரொம்ப செலவு காலமாக ஆகிவிட்டது. இந்த அளவு சம்பாத்தியத்தை வைத்து எப்படி குடும்பம் நடத்த முடியும்? பொதுவாக பேசப்படுகிற பேச்சா இல்லையா? பொதுவாக பேசப்படுகிற பேச்சு. வருவாய் குறைவாக இருக்கிறது, செலவோ அதிகமாக இருக்கிறது, எப்படி குடும்பம் நடத்துவது? ஏழைகளுக்கு பெண் தருவதற்கு யாருமே தயாரில்லை. குறிப்பாக அன்றாட கூலி வேலை செய்யக்கூடிய கூலி தொழிலாளிகளுக்கு பெண் கொடுப்பவர்கள் யாரும் இல்லை.
இவர் மாசத்துக்கு 5000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, எப்படி குடும்பத்தை நடத்துவாரு? என்ன கேள்வி? இந்த வருமானத்தை கொண்டு வாழ்க்கையை எப்படி இவர் கழிப்பார்? செல்வத்தின் மீது நம்பிக்கை, வசதியான வாழ்க்கையின் மீது மோகம் ஒரு மூமினுடைய தவக்குலை அடியோடு வெட்டி சாய்த்து விடுகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, உங்களிடத்திலே மார்க்கமும் குணமும் திருப்தி அளிக்கிற ஒருவர் பெண் கேட்டு வந்தால் அவருக்கு உங்கள் பெண் பிள்ளையை மணமுடித்து கொடுங்கள் என்று சொன்னார்களே, அந்த ஹதீஸ் அமல் செய்யப்படுகிறதா? அமல் செய்யப்படுகிறதா? ஏன்? தவக்குல் இல்லை. ரிஸ்க் கொடுப்பவன் அல்லாஹ். ஏழை பணக்காரனாக ஆக்கக்கூடியவன் யார்? பணக்காரனை ஏழையாக ஆக்கக்கூடியவன் யார்? அல்லாஹ் ஆக்கக்கூடியவன். அமெரிக்காவின் பண முதலைகளை எல்லாம் ஒரே நாளிலே தற்கொலை செய்து கொள்ளுகிற பரம ஏழைகளாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். ஆக்கினானா இல்லையா? ரப்புடைய கையிலே இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹலாலிலே செய்தால் அல்லாஹ் பரக்கத்து செய்வான். தர்மம் கொடுத்து ஜகாத் கொடுத்து ஹலாலை பேணி வியாபாரம் நடந்தால் அதிலே பரக்கத்து செய்கிறான் அல்லாஹு தஆலா. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறை பார்த்திருக்கிறீர்களா? கூலி வேலை செய்கிற ஒரு மனிதர் தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு. எப்படிப்பட்டவராக மாறினார்? யாரும் அல்லாஹ் மாற்றினார். எப்படிப்பட்டவராக அல்லாஹ் மாற்றினார்? முஸ்லிம்களின் கலீஃபாவாக அல்லாஹ் மாற்றினார். கூலி வேலை செய்கிற ஒருவரை கலீஃபாவாக அல்லாஹ் மாற்றி, இன்றைய ஆட்சியாளர்களை போன்றல்ல. அவர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? ஒரு முறை அல்லாஹ் சம்பாதித்துக் கொண்டு வருகிறார்கள். அதை கொண்டு ஒரு ரொட்டி தான் வாங்க முடிந்தது. சாப்பிடுவதற்கு இருவரும் உட்கார்ந்தால், யார்? அலியும் ஃபாத்திமாவும் ரலியல்லாஹு அன்ஹுமா உட்கார்ந்தால் ஒருவர் ஏதாவது கொடுங்கள் என்று நிற்கிறார். يطعمون الطعام على حبه مسكينا ويتيما واسيرا انما نطعم لوجه الله لا نريد منكم جزاء ولا شكورا انا نخاف من ربنا يوما عبوسا قمطريرا. வந்து கேட்கிறார், ஏதாவது கொடுங்கள் என்று கொடுத்து விடுகிறார்கள். அடுத்த நாள் அது போன்று ஒரே ஒரு ரொட்டியை தான் சம்பாதிக்க முடிந்த நிலை, எடுத்து வருகிறார்கள். அடுத்த நாளும் ஒரு யாசகர் வந்து நிற்கிறார், ஏதாவது கொடுங்கள். ஒரு அனாதை வந்து நிற்கிறார், கொடுத்து விடுகிறார்கள் ரொட்டியை. மூன்றாவது நாள் அது போன்ற அதே நிலை, ஒரு கைதி வந்து கேட்கிறார், கொடுத்து விடுகிறார்கள். எப்படிப்பட்ட நிலையாக இருந்திருக்கும்? இரு கணவனும் மனைவியும் சொல்கிறார்கள், நாம் அல்லாஹ்விற்காக கொடுத்தோம், அல்லாஹ்வுடைய முகத்துக்காக கொடுத்தோம், மறுமை நாளின் அந்த உஷ்ணத்தை பயந்து கொடுத்தோம் என்று சொல்கிறார்கள். எப்படிப்பட்ட பரக்கத்து செய்தான் அவர்களுக்கு! எவ்வளவு சந்ததிகளை கொடுத்தான் அல்லாஹு தஆலா! அவர்களுடைய காலத்திலே உள்ள எத்தனையோ செல்வந்தர்களின் பெயர்களை எல்லாம் இன்று நீங்களும் அறிய மாட்டீர்கள், நானும் அறிய மாட்டேன். ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரை அறிகிறோமா இல்லையா? அவர்களுக்காக துஆ செய்கிறோமா இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் தவக்குல். அல்லாஹ் கொடுப்பான். நீ கொடு, அல்லாஹ் உனக்கு கொடுப்பான். நீ ஆதரித்துக்கொள், அல்லாஹ் உன்னை ஆதரிப்பான். நீ தர்மம் செய், அல்லாஹ் உன் மீது செலவு செய்வான். அன்ஃபிக் யா பிலால் வலா தக்ஷ மின் தில் அர்ஷி இக்லாலா. செலவு செய், செலவு செய், தர்மம் செய், தர்மம் செய். ரப்புடைய இறைவன் குறைவு செய்து விடுவான் என்று பயப்படாதே. எப்போது இந்த நம்பிக்கை வரும்? தவக்குல் இருந்தால் வரும். ஹராமிலே சம்பாதித்தால் அது வராது. ஹலாலிலே சம்பாதிக்க கூடியவனுக்கு தான் வரும். தவக்குல் என்பது ஹலாலிலே சம்பாதிக்க கூடியவனுக்கு வரும். அன்பு சகோதரர்களே, வாழ்க்கை பார்க்கிறோம். இந்த தவக்குல் இல்லாத காரணத்தால் மனிதன் தடுமாறுகிறான், நம்பிக்கை இழக்கிறான், அலைகிறான். இவங்க நம்மளுக்கு பாதுகாப்பு தருவாங்களா?
யாரு நமக்கு பாதுகாப்பு தருவாங்களா? இவர்கள் நமக்கு பாதுகாப்பு அளிப்பார்களா? இவர்கள் நமக்கு ஆதரவு தருவார்களா? இவர்கள் நமக்கு சப்போர்ட் செய்வார்களா என்று அல்லாஹ்வை மறந்துவிட்டு மக்களின் வாசல்களை தட்டுகிறான். தட்ட வேண்டிய வாசலை மறந்து விட்டான். தட்ட வேண்டிய வாசலை விட்டு விட்டான். எங்கு செல்லக்கூடாதோ, எங்கு ஏறக்கூடாதோ அங்கு ஏறுகிறான். அது மனிதர்களாக இருந்தாலும் சரி, இறந்துவிட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி, உயிருள்ள மனிதர்களாக இருந்தாலும் சரி, இறந்துவிட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி. அப்போ சில பேர் கேட்கலாம், அப்படி என்னங்க, அப்ப மனிதர்கள்ட்ட யார்ட்டையுமே உதவி வாங்க கூடாதா, யாரையுமே சார்ந்து இருக்க கூடாதா? இல்லை அன்பிற்குரியவர்களே, அது அல்ல இதற்கு அர்த்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிபுடைய பாதுகாப்பிலே, அரவணைப்பிலே இருந்து மார்க்க பணியாற்றினார்கள். அபூ தாலிபுடைய அரவணைப்பிலே, பாதுகாப்பிலே, ஆதரவிலே இருந்து இஸ்லாமை பரப்பினார்கள். ஆனால் நன்றாக கேளுங்கள், ஆனால் அபூ தாலிபை கொண்டுதான் இது நடக்கிறது என்று நம்பினார்களா? ஒரு நேரத்திலே ஒரு சோதனை வந்தது. யா அல்லாஹ், ஒரு நேரத்திலே ஒரு சோதனை வந்தது. அபூ தாலிப் அழைக்கிறார், என் சகோதரனின் மகனே, என்னை நெருக்கடிக்கு ஆளாக்கி விடாதே, என்னை நெருக்கடிக்கு ஆளாக்கி விடாதே. இதோ குறைஷி தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறார்கள். கவலைப்படும்படியான ஒரு நிலைக்கு என்னை தள்ளிவிடாதே. உன் பணியை நீ நிறுத்திக்கொள், உன் அழைப்பை நீ தடுத்துக்கொள், உன் பிரச்சாரத்தை நீ நிறுத்திக்கொள் என்று கூறும்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிபை நம்பி இருந்தால், சரி சச்சா அப்படியே செஞ்சுக்கலாம், சரி சச்சா நீங்க சொல்ற மாதிரி ஆகட்டும் என்று செய்திருப்பார்களா? இல்லையா? என்ன செய்தார்கள்? வரலாற்றிலே பதிக்கப்பட்ட வார்த்தை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு முஃமினும், என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரும் இந்த தவக்குலை ஏற்றாக வேண்டும், நம்பியாக வேண்டும். இந்த தவக்குலுக்காக வாழ்நாளிலே பாடுபட வேண்டும். இந்த தவக்குலின் தரத்தை அடைய அவர் கண்டிப்பாக உறுதியாக முனைப்போடு செயல்பட்டே ஆக வேண்டும். அது என்ன தவக்குல்? அது என்ன வார்த்தை சொன்னார்கள்? அபூ தாலிபை பார்த்து என்ன வார்த்தை சொன்னார்கள்? என் சச்சா, நீங்கள் என்னை கைவிட்டாலும், நீங்கள் என்னை கைவிட்டாலும், உலக மக்கள் எல்லாம் என்னை கைவிட்டாலும், அல்லது உலக ஆசையை காட்டி சூரியனை எனது வலது கையிலும் சந்திரனை எனது இடது கையிலும் கொடுத்தாலும் சரி, இந்த பணியை நான் நிறுத்த மாட்டேன். இந்த பணியை நான் நிறுத்த மாட்டேன். நான் கொல்லப்படுகிற வரை, அல்லது இதற்காக நான் அழியும் வரை, அல்லது அல்லாஹ் எழுதிய விதியை நான் எட்டும் வரை இந்த பணியிலே நான் நீடிப்பேன். என்ன வார்த்தை அது! கொஞ்சம் வீடுகளுக்கு திரும்பியதற்கு பிறகு உங்களுக்குள்ளே திரும்ப உச்சரித்து பாருங்கள். இதிலே நான் அழியும் வரை, அல்லது கொல்லப்படுகிற வரை, அல்லது அல்லாஹ் விதித்த விதியை அடையும் வரை நான் இந்த பணியை விடமாட்டேன். என் தந்தையின் சகோதரரே என்று கூறி அந்த இடத்தை விட்டு எழுகிறார்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தவக்குல் யார் மீது வைத்திருந்தார்கள்? ரப்பு மீது வைத்திருந்தார்கள், அல்லாஹ்வின் மீது வைத்திருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று மூமின்களுடைய நம்பிக்கை சிதறிக் கொண்டிருக்கிறது. மூமின்களுடைய நம்பிக்கை சின்னாபின்னமாகிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வை தவிர அனைத்தையும் நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். மஅதல்லாஹ். அல்லாஹ் நபிக்கு சொல்கிறான், சூரா ஆலு இம்ரானுடைய 159வது 160வது வசனங்கள், ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ் இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன் இன் யன்சுருக்குமுல்லாஹு ஃபலா காலிப லக்கும் வ இன் யഖذுல்கும் ஃபமன் ஸல்லதி யன்சுருக்கும் மின் பஅதிஹி வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். 3வது அத்தியாயம் 159 160வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், நபியே, நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டால், ஆலோசனை செய்து ஒரு முடிவுக்கு வந்துவிட்டால் அல்லாஹ்வை சார்ந்து விடுங்கள். ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வை சார்ந்து விடுங்கள். ஏன்? வெற்றி அல்லாஹ்வின் கையிலே இருக்கிறது. அல்லாஹ்
அவனை சார்ந்து விட்டவர்களை நேசிக்கிறான். யுஹிப்புல் முத்தவக்கிலீன். யாரை நேசிக்கிறான் அல்லாஹ்? யார் அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன் என்று வந்து விட்டார்களோ, அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் என்று வந்து விட்டார்களோ, அல்லாஹ் என்னை ஆதரிப்பான் என்று வந்து விட்டார்களோ, அல்லாஹ் எனக்கு கை கொடுப்பான் என்று வந்து விட்டார்களோ, அல்லாஹ் எனக்கு துணை நிற்பான் என்று வந்து விட்டார்களோ, அல்லாஹுவை நான் சார்ந்து விட்டேன் என்று யார் வந்து விட்டார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அப்போ ஒருவரை அல்லாஹ் நேசிக்க அவரை அல்லாஹ் கைவிட்டு விடுவானா? அடுத்து நமக்கு என்ன சொல்கிறான் பாருங்கள். நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு அல்லாஹ் உதவினால், நம்பிக்கையாளர்களே உங்களுக்கு அல்லாஹ் உதவினால் உங்களை யாராவது மிகைப்பவர் இருக்கிறாரா? இல்லை. உங்களை அல்லாஹ் கைவிட்டு விட்டால் எப்படி? வையஹுதுல்கும், யா அல்லாஹ் எங்களை கைவிட்டு விடாதே, யா அல்லாஹ் எங்களை கைவிட்டு விடாதே. அல்லாஹ் உங்களை கைவிட்டு விட்டால் அவனுக்கு பிறகு யார் இருக்கிறார் உங்களுக்கு உதவுவதற்கு? அத்தனை கட்சிகளும் சேர்ந்து கொள்ளட்டும். முஸ்லிம்களுக்கு மறுவாழ்வு கொடுத்து விடுவோம், முஸ்லிம்களுக்கு வாழ்வுரிமை கொடுத்து விடுவோம், முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து விடுவோம், முஸ்லிம்களை முன்னேற்றி விடுவோம் என்று நினைக்கட்டும். அல்லாஹ் நாடவில்லை என்றால், இவர்களுடைய பாவத்தால் இவர்களை அழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்தால், இவர்களை மாற்றி வேறொரு கூட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்தால் யாரால் தடுக்க முடியும்? கண்ணியத்திற்குரியவர்களே, எதிரிகள் சாட்டப்படுவதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து, உதவியாளர்கள் கொடுக்கப்படுவதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து. அமல்களுக்கு ஏற்ப அது நடக்கின்றன என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். எதிரிகள் சாட்டப்படுவதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து, உதவியாளர்கள் அனுப்பப்படுவதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து. அனைத்தும் அமல்களின் அடிப்படையிலே அல்லாஹ் நடத்துகிறான் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். وَمَا كَانَ رَبُّكَ لِيُهْلِكَ الْقُرَى بِظُلْمٍ وَأَهْلُهَا مُصْلِحُونَ. சீர்திருத்தம் செய்பவர்களாக நீங்கள் இருக்க ஊரை அல்லாஹ் அழிக்க மாட்டான். யார் இந்த வேதத்தை பற்றி பிடித்தார்களோ, தொழுகையை நிலைநிறுத்தினார்களோ, அவர்களுடைய கூலியை நான் வீணாக்க மாட்டேன். அவர்களுடைய கூலியை நான் வீணாக்க மாட்டேன், அவர்களை பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எதை கொண்டு? அல்லாஹ் சொல்கிறான், நான் உங்களை கைவிட்டு விட்டால் எனக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் உங்களுக்கு உதவுவதற்கு? வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். ஈமான் உள்ளவர்கள் தவக்குலை அல்லாஹ்வின் மீது வைக்கட்டும். புரிகிறதா வசனம்? ஈமான் உள்ளவர்கள், ஈமான் விசுவாசம் உள்ளவர்கள் தவக்குல் நம்பிக்கையை யார் மீது வைக்கட்டும்? அல்லாஹ்வின் மீது வைக்கட்டும். அப்போ ஒரு முஃமின் தவக்குலை பைசாவின் மீது வைக்க மாட்டான், ஆட்சியின் மீது வைக்க மாட்டான், அதிகாரத்தின் மீது வைக்க மாட்டான், எண்ணிக்கையின் மீது வைக்க மாட்டான், மெஜாரிட்டியின் மீது வைக்க மாட்டான். கம்மின் ஃபியத்தின் கலீலத்தின் கம்மின் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியத்தன் கதீரத்தன் பிஇذنில்லாஹ் வல்லாஹு மஅஸ் ஸாபிரீன். நபி தாவூதும் மன்னர் தாலூத்தும் குறைவான எண்ணிக்கை உள்ளவர்களாக இருந்தார்கள். நபி தாவூதும் மன்னர் தாலூத்தும் குறைவான எண்ணிக்கை உள்ளவர்களாக இருந்தார்கள். குறைவான படையை கொண்டு வந்து மைதானத்திலே நிற்கிறார்கள். பெரும் படையை பார்த்த முனாஃபிக்குகளுடைய கூட்டம் எல்லாம் ஓடிவிட்டார்கள். ஈமான் உள்ள சொற்ப கூட்டம் மட்டும் நிற்கிறது. யாருக்கு முன்னால்? யாருக்கு முன்னால்? ஜாலூத் என்ற அந்த அநியாயக்கார அரசனுக்கு முன்னால் பெரும் லட்சக்கணக்கான படைகளோடு நிற்கிறான். யா அல்லாஹ், படித்து பாருங்கள் சகோதரர்களே, படித்து பாருங்கள் வரலாறை. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், எதற்காக? படிப்பினை பெறுவதற்காக. குர்ஆனை படிக்காத சமுதாயமாக அல்லவா மாறிவிட்டது இது. எதையோ படிக்கிறார்கள், எதையோ கேட்கிறார்கள், எதையோ ஆராய்ச்சி செய்கிறார்கள், குர்ஆனை விட்டு விட்டார்கள். யா அல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். அல்லாஹ் சொல்கிறான், அந்த மைதானத்திலே வந்து நிற்கும் போது, அந்த மைதானத்திலே வந்து நிற்கும் போது அந்த நல்லவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறார்கள். எப்படி அல்லாஹ் அதை வர்ணிக்கிறான் பாருங்கள்.
قال الذين يظنون أنهم ملاقو الله كم من فئة قليلة غلبت فئة كثيرة بإذن الله والله مع الصابرين ولما برزوا لجالوت وجنوده قالوا ربنا أفرغ علينا صبرا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين فهزموهم بإذن الله وقتل داود جالوت وآتاه الله الملك والحكمة وعلمه مما يشاء. அல்லாஹ் சொல்கிறான், நம்பிக்கை கொண்டவர்கள், அல்லாஹுவை சந்திப்போம் என்ற அந்த நம்பிக்கை கொண்டவர்கள், இந்த நம்பிக்கை யகீன் மர்மையுடைய நம்பிக்கை கொண்டவர்கள், அவர்கள் சொன்னார்கள், குறைவான சமுதாயம் நிறைவான பெரிய எண்ணிக்கையுடைய பெரும் சமுதாயங்களை எல்லாம் வெற்றி கொண்டிருக்கிறது. எதை கொண்டு? ஆயுதத்தை கொண்டல்ல, பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வின் ஹுக்குமை கொண்டு, கட்டளையை கொண்டு என்று கூறிவிட்டு சொல்கிறார்கள், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான், சகிப்பவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். என்ன பொறுமை இது? என்ன தீனிலே பொறுமை உள்ளவர்கள், இபாதத்திலே வழிபாட்டிலே பொறுமை உள்ளவர்கள். எவ்வளவு சிரமம் வந்தாலும் சரி நம்பிக்கை இழக்க மாட்டோம். நெருப்பிலே போட்டு பொசுக்கப்பட்டாலும் சரி, அஸ்ஹாபுல் உஹுதுதை பொசுக்கப்பட்டது போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு ஏன் இப்படி அவசரம்? உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் ஈமானை ஏற்றுவதற்காக அவர்கள் கொண்டு வரப்பட்டு பூமியிலே இடுப்பளவு புதைக்கப்பட்டு அப்படியே தலையிலிருந்து அவர்கள் ரம்பத்தால் அறுக்கப்பட்டு இரண்டாக பிளந்தெடுக்கப்படுவார்கள். அப்போது கூட அல்லாஹ்வை அவர்கள் மறுத்ததில்லை. அல்லது அவர்களை நிறுத்தி வைக்கப்பட்டு இரும்பு சீப்புகளால் அவர் அப்படியே சீவி எடுக்கப்படுவார், சதையை நாறு நாராக கிழித்தெடுக்கப்படுவார். அப்போதும் அவர் அல்லாஹ்வை மறுக்கவில்லை. இது சபர் சகோதரர்களே. எது சபர்? லா இலாஹ இல்லல்லாஹ்விலே பொறுமையாக இருத்தல், அல்லாஹ்வின் அன்பிலே பொறுமையாக இருத்தல், தொழுகையை நிலைநிறுத்துவதிலே பொறுமையாக இருத்தல். ஃபிரௌன் கொடுமை கொடுமை கொடுமை, அநியாயம் அநியாயம், அக்கிரமம் செய்கிறான், அழிச்சாட்டியம் செய்கிறான், ஆண்களை எல்லாம் கொல்கிறான், பெண்களை எல்லாம் அடிமையாக்குகிறான், எல்லா இஸ்ரவேலர்களும் என்னுடைய வேலைக்காரர்கள் என்று சொல்கிறான். மூசா நபி சொல்கிறார்கள் இஸ்ரவேலர்களுக்கு, வஜஅலு புயூதக்கும் கிப்லத்தன் வ அகீமுஸ் ஸலா, வீட்டிலே தொழும் இடங்களை ஆக்கிக் கொண்டு தொழுங்கள் என்று சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? இன்று தொழுகையிலே நம்பிக்கை இல்லாத மூமின்கள், தொழுகையிலே நம்பிக்கை இல்லாத முஸ்லிம்கள் வீதிக்கு வந்து போராடுவதிலே வெற்றி கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். தொழுகையை விட்டவன், தொழுகையை பாழாக்கியவன், தொழுகையை நாசமாக்கியவன், தொழுகாத அத்தனை காபிர்களும் சேர்ந்து கொண்டு. தொழுகாதவன் யார்? தொழுகாதவன் யார்? யாருங்க தொழுகாதவன்? காஃபிர், அல்லாஹ்வை மறுத்தவன். அவர்களை அழைத்துக் கொண்டு வீதிக்கு வந்து போராடி வெற்றி காணலாம் என்று கனவு காணுகிறார்கள். ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு மூசா நபிக்கு அல்லாஹ் சொன்னான். அந்த மூசா நபி இஸ்ரவேலர்களுக்கு சொல்கிறார்கள், வீடுகளிலே மஸ்ஜிதை ஆக்கி கொண்டு, வெளியில மஸ்ஜிது கட்ட முடியாது, வெட்டி விடுவான் ஃபிரௌன். வீடுகளிலே மஸ்ஜிதை ஆக்கி கொண்டு அங்கே தொழுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், பாருங்கள் எப்படி அல்லாஹ் உங்களுக்கு உதவுகிறான் என்று. இன்று நிலைமை என்ன? தொழுதா கிடைச்சிருமா எல்லாமே? அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். என்ன பேசுகிறார்கள்? தொழுதா எல்லாமே கிடைச்சிருமா? எல்லாமே கிடைக்கும் தொழுதால். பத்ர் மைதானத்திலே தொழுகையை கொண்டுதான் வெற்றி அடைந்தார்கள். வந்து நின்றுட்டாங்க, அவ்வளவுதான். இரவெல்லாம் தொழுகிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கு என்ன? எல்லா தொழுகையிலும் பாழாக்கி கொண்டு உரிமை மீட்பு பேரணி நடத்துகிறார்கள். எங்கிருந்து வெற்றி கிடைக்கும்? எங்கிருந்து பாதுகாப்பு கிடைக்கும்? யாரையும் சாடுகிறேன் என்று எண்ணாதீர்கள். புரிந்து கொள்வதற்காக உண்மைகளை பேசிக் கொண்டிருக்கிறேன். சொல்கிறான் அல்லாஹு தஆலா. வந்து சொன்னபோது சொன்னார்கள், வல்லாஹு மஅஸ் ஸாபிரீன். பிறகு சொல்கிறான் அல்லாஹு தஆலா, அவர்கள் ஜாலூத்துக்கும் ஜாலூத்துடைய படைகளுக்கு முன்னால் வந்து நின்று விட்ட போது என்ன செய்கிறார்கள் பாருங்கள். துஆ. மூமினுடைய ஆயுதம் என்ன? கையில கல் இருந்தா போதும், கையில மண் இருந்தா கூட போதும், ஒண்ணுமே இல்லைன்னா கூட போதும், வெறும் கையோட வந்தா கூட போதும். ஆனால் தவக்குல் இருக்குமே, ஆனால் யகீன் இருக்குமே, ஆனால் ஈமான் இருக்குமே, ஆனால்
உன்னை பார்த்தாலே எதிரியின் பைஜாமா லூஸ் ஆகும்படி அல்லாஹ் செய்து விடுவான். ஆனா அந்த மூமினாக நீ வா, அந்த யக்கீன் உள்ளவனாக நீ வா, சோதிப்பான் அல்லாஹ். வந்து என்ன செய்தார்கள்? போர் மைதானத்திலே வந்து நின்று கொண்டு துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், போர் மைதானத்திலே நின்று கொண்டு துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரா, இறைவா எங்களுக்கு பொறுமையை பொழி, வஸப்பித் அக்தாமனா, எங்கள் பாதங்களை பலப்படுத்து, வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், இந்த நிராகரிக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு உதவி செய். துஆ செய்துகிட்டே இருந்தா எல்லாமே ஆயிடுமா? ஆயிடும். ஆகியது. அல்லாஹ் சொல்கிறான், அப்போது அல்லாஹ் என்ன செய்தான்? ஃபஹஸமூஹும் பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு அவர்கள் தோற்கடித்தார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கல்லை எடுத்து தான் அடிச்சாங்க, முடிஞ்சு. ஜாலூத்தை பார்த்து அவ்வளவுதான், கீழே விழுந்தான், செத்து விட்டான். அல்லாஹ் சொல்கிறான், தாவூத் ஜாலூத்தை கொன்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, இதான் தவக்குல். பத்ர் மைதானத்தில் ஆயுதம் இல்லை, ஒன்றும் இல்லை, தவக்குல் இருந்தது. இது தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும், யா அல்லாஹ் நீ கொடு, நீ கொடு, நீ ரட்சித்துக் கொள் என்று கேட்டார்கள். அல்லாஹ் பதிலளித்தான். 3000 மாணவர்களை அனுப்பி தந்தான். இத்தனை மாணவர்களை, 3000 மாணவர்களை அனுப்பி தந்தான். ஹுனைன் மைதானத்திலே 12000 வீரர்கள் இருக்கிறோம், எப்படி நாம் தோற்போம் என்று நினைத்தார்கள். அல்லாஹ் வானத்தின் உதவியை தடுத்துக் கொண்டான். சிதறி ஓடிவிட்டார்கள், சிதறி ஓடிவிட்டார்கள். அடுத்து தௌபா செய்தார்கள். யா அல்லாஹ் வெற்றி உன்னை கொண்டு, வெற்றி உன்னை கொண்டு, உன்னை தவிர வேறு யாரும் நாங்கள் எங்கும் செல்ல முடியாது. அல்லாஹ் உதவியை மீண்டும் இறக்கினார். கண்ணியத்திற்குரியவர்களே, வியாபாரமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், சுய வாழ்க்கையாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், எல்லா நேரங்களிலும் படித்தவர், படிக்காதவர், மார்க்க இல்ம் உள்ளவர், மார்க்க இல்ம் இல்லாதவர், வசதி உள்ளவர், வசதி இல்லாதவர், நெருக்கடியிலே இருப்பவர், இன்பத்திலே துன்பத்திலே இருப்பவர், எல்லோருக்கும் எல்லா நேரத்திலும் கை கொடுப்பவன் அல்லாஹ், பாதுகாப்பவன் அல்லாஹ். அல்லாஹுவை சார்ந்து விடுதல். யூனுஸ் நபி மீன் வயிற்றிலே மாட்டிக்கொண்ட போது அவரை ரட்சித்தவன் யார்? அவருடைய தவக்குல் யார் மீது இருந்தது? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே குழந்தையை கேட்கும் போது தவக்குல் யார் மீது இருந்தது? அல்லாஹ்வின் மீது இருந்தது. இப்ராஹிம் நபி குழந்தையை கேட்கும் போது அவர்களது தவக்குல் யார் மீது இருந்தது? அல்லாஹ்வின் மீது இருந்தது. இன்று தவக்குல் இல்லாமல் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எனவே உதவி தாமதப்படுகிறது. இன்று என்ன? அல்லாஹ்விடத்தில் ரிஸ்கை கேட்கிறோம், அவன்தான் ரிஸ்கை கொடுப்பவன் என்ற நம்பிக்கை இல்லாமல், அல்லாஹ்விடத்திலே வாழ்க்கை விசாலத்தை கேட்கிறோம், அல்லாஹுதான் கொடுப்பான் என்ற நம்பிக்கை முழுமையாக இல்லாமல், கஷ்டங்களை நீக்கு என்று கேட்கிறோம், அல்லாஹுதான் கஷ்டத்தை நீக்க முடியும் என்ற முழுமையான நம்பிக்கை இல்லாமல், எல்லாவற்றிலையும் கொஞ்சம் இவர் தன்னையும் சேர்த்து வச்சிருக்கிறார். எப்படி? புரியுதா? புரியல. எல்லாவற்றிலும் இவர் தன்னையும் கொஞ்சம் சேர்த்து வைத்திருக்கிறார். எல்லாவற்றிலும் இவர் தன்னையும் கொஞ்சம் சேர்த்து வைத்திருக்கிறார். அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார், ஆனால் அல்லாஹுவை முழுமையாக சார்ந்து ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. இந்த தவக்குல் இல்லாமல், இந்த தவக்குல், யா அல்லாஹ் நீ ரட்சிக்கவில்லை என்றால், நீ மன்னிக்கவில்லை என்றால், நீ கருணை காட்டவில்லை என்றால் நான் நஷ்டவாளியாக ஆகிவிடுவேன், உன்னை தவிர எனக்கு வேறு கதி இல்லை, லா மல்ஜா வலா மன்ஜா மின்ஹு இல்லா இலை, நான் எங்கும் ஒதுங்க முடியாது, எங்கும் தப்பிக்க முடியாது, உன்னை தவிர வேறு இடம் எனக்கு வேறு இல்லை. அந்த யக்கீன் தவக்குல் வரல. கொஞ்சம் அறிவின் மேல நம்பிக்கை, கொஞ்சம் புத்திசாலித்தனத்தின் மேல நம்பிக்கை, கொஞ்சம் வியாபாரத்தின் மீது நம்பிக்கை, கொஞ்சம் அண்ணன் மேல நம்பிக்கை, கொஞ்சம் அத்தா மேல நம்பிக்கை, கொஞ்சம் படிப்பு மேல நம்பிக்கை, கொஞ்சம் தொழில் மேல நம்பிக்கை. அவர் இருக்கார், அவர் நமக்கு கை கொடுத்துருவாரு, அவர்கிட்ட கேட்டா காசு கொடுப்பாரு, அவர்கிட்ட கூட்ட காரியத்தை முடிச்சு கொடுத்துருவாரு. இப்படியெல்லாம் தன்னை சேர்த்து கொண்டு இந்த நம்பிக்கையை பங்கு போட்டுக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்? டேய், என்ன தவிர உனக்கு வேறு யாரும் இல்லை என்று வா.
அல்லாஹ் என்ன சொல்கிறார்? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், வந்து நின்று விடு. எப்படி ஜக்கரியா நின்றாரோ குழந்தைக்காக, எப்படி இப்ராஹிம் நின்றார்களோ, எப்படி முஹம்மது நின்றாரோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்படி நபிமார்கள் நின்றார்களோ, ரப்பி இன்னி மக்லூபுன் ஃபன்தஸிர் ஃபஃபதஹ்னா அபுவாபஸ் ஸமாஇ பிமாஇன் முன்ஹமிர் வஃபஜ்ஜர்னா அல்-அர்த உயூனா ஃபல்தகல் மாஉ அலா அம்ரின் கத் குதிர். யா அல்லாஹ், உலக மக்கள் எல்லாம் என்னை பொய்ப்பித்து விட்டார்களே, உலக மக்கள் எல்லாம் என்னை அடித்து துரத்துகிறார்களே, நான் தோற்றுவிட்டேன், நீ எனக்கு உதவி செய். யாரும் எனக்கு இல்லை, நீ எனக்கு உதவி செய்யவில்லை என்றால் நான் எங்கே செல்லுவேன்? அல்லாஹ்விடமிருந்து எனக்கு யார் உதவ முடியும்? அல்லாஹ்விற்கு மாறு செய்தால் நான் பயப்படுகிறேன் மகத்தான நாளின் வேதனை. அப்படி வந்து நூஹ் நின்ன உடனே அல்லாஹ் என்ன கேட்டாரோ உடனே கொடுத்து கொண்டே இருந்தான். பாதுகாப்பு. வானத்தை திறந்து விட்டான் மழைகளால், பூமியை பிளந்து விட்டான் ஊற்று கண்களால், இரண்டு தண்ணீரும் ஒரு சேர ஆரம்பித்து விட்டன. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தவக்குல் நம்மிடத்திலே வர வேண்டும். யகீன் மார்க்க விஷயங்களிலே அல்லாஹ் போதுமானவன். நான் தனித்திருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி பிடிப்பேன். மக்கள் என்னை புறக்கணித்தாலும் சரி, மக்கள் என்னை புறக்கணித்தாலும் சரி, மக்கள் என்னை ஒதுக்கி வைத்தாலும் சரி, நபியின் சுன்னாவோடு ரசூலுடைய வாழ்க்கையோடு நான் சமரசம் செய்து கொள்ள தயாரில்லை. எதற்கெல்லாம் வெறுப்புகளை சம்பாதிக்கிறார்கள். அல்லாஹ்விற்காக ஒரு முறை வெறுப்பை சம்பாதித்து பாருங்கள். அல்லாஹ்விற்காக வெறுப்பை சம்பாதிப்பது என்றால் என்ன? ஒன்றை செய்கிறீர்கள், மக்கள் உங்களை வெறுக்கிறார்கள், ஆனால் அந்த காரியமோ அல்லாஹ்வின் கட்டளை, நபியின் வழிமுறை. இப்போது பாருங்கள் அல்லாஹ்வுடைய உதவி, இப்போது பாருங்கள் தவக்குலை, இப்போது பாருங்கள் ஈமானுடைய டெஸ்டை. இப்ராஹிம் நபிக்கு சொல்லுகிறார்கள், தந்தையும் குடும்பத்தார்களும் உறவினர்களும் ஊர் மக்களும் சேர்ந்து, இப்ராஹிம் நீ விலகவில்லை என்றால் கல்லால் அடித்தே துரத்துவோம் என்று. இப்ராஹிம் சொல்கிறார், நீங்கள் என்னை துரத்துவது? இன்னி முஹாஜிருன் இலா ரப்பி சயஹ்தீன், உங்களை விட்டு விட்டு நான் என் ரப்பை நோக்கி சென்று விடுகிறேன், அவன் எனக்கு வழிகாட்டுவான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். நான் உங்களையும் மறுக்கிறேன், நீங்கள் வணங்குகிற தெய்வங்களையும் மறுக்கிறேன், உங்களுக்கும் எனக்கும் இடையிலே பகைமை ஏற்பட்டு விட்டது, நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் பரிசுத்தமாக நம்பிக்கை கொள்கிற வரை. ஏன் அல்லாஹ் இப்ராஹிமை கலீலாக இமாமாக ஆக்கினான்? தனி மனிதனாக இருந்து கொண்டு ஒட்டுமொத்த சமுதாயத்தின் வெறுப்பை சம்பாதித்தார்கள். முடிவு என்ன ஆனது? கையை கட்டினார்கள், காலை கட்டினார்கள். கட்டினார்களா இல்லையா? சில அறிவிப்புகளில் ஆடையை கூட கட்டினார்கள். சரியான சோதனை. மின்ஜனீர் என்ற அந்த தூக்கி எரிகிற அந்த கருவியிலே உட்கார வைத்து விட்டார்கள். எதற்காக? எதற்காக? قالوا حرقوه وانصروا آلهتكم إن كنتم فاعلين. இவரை எரித்து கொன்று விடுங்கள். அதுவும் சாதாரணமா எரிக்காதீங்க. நெருப்பு பெரும் குண்டத்தை தோண்டி அதிலே போட்டு இவரை எரியுங்கள், உங்களுடைய கடவுள்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அந்த மாதிரி தான் செஞ்சாங்க. மேலே ஆகாயத்தில் பறக்கக்கூடிய பறவை கூட கரிந்து விடும் அளவிற்குண்டான நெருப்பு குண்டத்தை ஏற்படுத்தினார்கள். கிட்டக்க போகவே முடியல, நெருப்பு கொழுந்து விட்டு எரிகிறது. போய் போடணுமே, யார் போடுறது? மின்ஜனீக்கால் இவரை தூக்கி எறியலாம் என்று கட்டிவிட்டார்கள். ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் மௌலா வ நிஅமல் வகீல். ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் மௌலா வ நிஅமல் வகீல். ஜிப்ரீல் வந்து கேட்கிறார், என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். ஹஸ்பி அல்லாஹ். அழகான துஆ ஓதுகிறார்கள், அழகான துஆ. எனக்கு அல்லாஹ் போதுமானவன், சிறந்த எஜமானன், சிறந்த பாதுகாவலன், சிறந்த பொறுப்பாளன். ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் மௌலா வ நிஅமல் வகீல். ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் மௌலா வ நிஅமல் வகீல். யாருக்காக இந்த வெறுப்பு? யாருக்காக இந்த கோபத்தை சம்பாதித்தார்கள்? எதற்காக இந்த விரோதத்தை சம்பாதித்தார்கள்? பகைமையை ஏற்றுக்கொண்டார்கள்? யாருக்காக? யாருக்காக? அல்லாஹ்வுக்காக.
قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين சொல்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் உணர்கிறோமா? அல்லாஹ் என்ன செய்தான்? فارادوا به كيدا فجعلناهم الأسفلين وقلنا يا نار كوني بردا وسلاما. அவர்கள் இப்ராஹிமுக்கு சூழ்ச்சி செய்தார்கள். ஆனால் நாமோ அவர்களைத்தான் மட்டமானவர்களாக ஆக்கிவிட்டோம். நெருப்புக்கு சொன்னோம், நெருப்பே இப்ராஹிமுக்கு குளிர்ச்சியாக மாறிவிடு, சலாமத்தாக மாறிவிடு. அலா இப்ராஹிம். கண்ணியத்திற்குரியவர்களே, இது யகீன், இது தவக்குல். அல்லாஹ் போதுமானவன். நாம் என்ன உழைப்பு செய்தாலும் சரி, நாம் என்ன சொன்னாலும் சரி, உள்ளங்களில் கொண்டு போய் சேர்ப்பவன் அல்லாஹ். அல்லாஹ் நீ ஹிதாயத்தை கொடு. ஹிதாயத்தை கொடுப்பவன் யார்? எப்படி ரிஸ்கை கொடுப்பவன் அல்லாஹுவோ, ஹிதாயத்தை கொடுப்பவனும் அல்லாஹ்தான். ஒருவனை வழிகேட்டிலே விடுவதும் அல்லாஹ்தான். எவன் அல்லாஹுவை விட்டு திரும்பி விட்டானோ அல்லாஹ் அவனை விட்டு விடுகிறான். யார் அல்லாஹுவை முன்னோக்கி விட்டானோ அவனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து விடுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தவக்குல் என்பது ஈமானின் அந்தஸ்துகளிலே, இறை நம்பிக்கையின் அந்தஸ்துகளிலே உயர்ந்த அந்தஸ்து, உயர்ந்த தரம் இது. நபிமார்கள் இதனுடைய முழுமையை அடைந்திருந்தார்கள். இதனுடைய முழுமையை அடைந்திருந்தார்கள். அதிலும் நம்முடைய ஹபீப், யாருக்கு நமது உயிரும் நமது உடலும் நமது தாயும் தந்தையும் நம்முடைய அனைத்து செல்வங்களும் அர்ப்பணமாகட்டுமோ, அந்த ஹபீப் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச் சிறந்த முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள். தவக்குலுடைய முழு வடிவமாக திகழ்ந்தார்கள். எதிரிகளால் சூழப்பட்ட போதும், மக்காவிலிருந்து விரட்டப்பட்ட போதும், மதீனாவிலே அன்சாரிகளுக்கு மத்தியிலே வாழும் போதும், பிறகு கனிமத்துகளும் வெற்றிகளும் ஒன்று கூடி வரும்போதும், சஹாபாக்களின் பெரிய படைக்கு முன்னால் படை சூட அவர்கள் செல்லும் போதும் எப்போதும் நம்பிக்கை யார் மீது இருந்தது? தவக்குல் யார் மீது இருந்தது? யார் மீது இருந்தது? யார் மீது இருந்தது? யார் மீது இருந்தது? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா ஸதக வஅதா نصر عبدا وأعز جندا وهزم الأحزاب وحدا. விரட்டி அடிக்கப்பட்ட மக்காவிலிருந்து ஆட்சி செலுத்துகிற, அதிகாரம் செலுத்துகிற அந்த தகுதியோடு முஸ்லிம்களின், முஹாஜிர்களின், அன்சார்களின் படைசூழ முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தின் மீது நுழைகிறார். புரிகிறதா? கொல்லப்பட வேண்டும், வெட்டப்பட வேண்டும், விரட்டப்பட வேண்டும் என்று குறைஷிகள் எண்ணினார்கள். துரத்தி அடித்தார்கள், ஓட ஓட விரட்டினார்கள். இப்போது நிலை என்ன? எங்கேயாவது ஓடி இவரிடமிருந்து தப்பித்துக் கொள்ளலாமா என்று குறைஷிகள் யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். முஹாஜிர்கள், அன்சாரிகள் சூழ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிற்குள் நுழைகிறார்கள். தவக்குலை பாருங்கள், இதுதான் தவக்குல். நம்பிக்கையை பாருங்கள். என்ன சொன்னார்கள்? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன். அவன் தன் வாக்கை உண்மைப்படுத்தினான். அவன் அவனுடைய தீனுக்கு உதவி செய்தான். அவன் அவனுடைய அடிமை எனக்கு உதவி செய்தான். அவன் அவனுடைய இராணுவத்தை கண்ணியப்படுத்தினான். எதிரிகளை அவன்தான் தோற்கடித்தான் என்று தலை தாழ்த்தியவர்களாக, எப்படி அந்த அவர்களுடைய தலை அந்த ஒட்டகத்தின் திமிலின் மீது அப்படியே தாழ்ந்தவர்களாக, பெருமை இல்லை, ஆணவம் இல்லை, செருக்கு இல்லை. இன்று என்ன பேசப்படுகிறது? எங்களுடைய முயற்சி பார்த்தீர்களா? பணிந்து விட்டார்கள் பார்த்தீர்களா? இங்கே ரசூல் என்ன சொல்கிறார்? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா ஸதக வஅதா வநஸர அப்தா வஅஅஸ ஜுந்தா வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா. ராணுவங்களை தோற்கடித்தவன் யார்?
முஸ்லிம்களுக்கு கண்ணியத்தை கொடுத்தவன் யார்? வாக்கை உண்மைப்படுத்தியவன் யார்? அல்லாஹ் உண்மைப்படுத்தினான். கண்ணியத்திற்குரியவர்களை, இது தவக்குல். அல்லாஹுவை சார்ந்து விடுதல், அல்லாஹுவின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து விடுதல். யா அல்லாஹ், நீ எங்களுக்கு போதுமானவன். இந்த தவக்குல் என்பது இபாதத்தோடு இருக்க வேண்டும், காரணங்களை ஹலாலான முறையில் கையாளுவதோடு இருக்க வேண்டும், பணிவோடு இருக்க வேண்டும், புகழ்கள் அனைத்தையும் அல்லாஹ்விற்கு சமர்ப்பிப்பதோடு இருக்க வேண்டும். ஒரு விருந்தாளியின் வீட்டில் சாப்பிட்டாலும் கூட அல்லாஹ் நீ நாடி உணவளித்தாய், பிறகு எங்களுக்கு உணவளித்தவருக்கு நீ உணவளி. நீங்கள் உங்களுடைய பணத்தை கொண்டு ஒரு கடையிலே சாப்பிட்டாலும் உணவளித்தவன் அல்லாஹ் நீ நாடவில்லை என்றால் நான் சாப்பிட்டு இருக்க முடியாது. உடுத்தும் போது நீங்கள் பணம் கொடுத்து வாங்கி வந்த ஆடையை உடுத்தும் போது யா அல்லாஹ் நீ நாடி என்னுடைய எந்த திறமை ஆற்றல் இல்லாமல் நீ எனக்கு கொடுத்த இந்த ஆடை அனைத்தையும் அல்லாஹ்விடம் சமர்ப்பித்து விடுங்கள். அனைத்து நிலைகளிலும் அல்லாஹ்வை புகழ்ந்து விடுங்கள். உங்களை அடிமையாக உணருங்கள், உங்களை அற்பமாக உணருங்கள். அல்லாஹ்வை ஆற்றல் உள்ளவனாக, கண்ணியம் உள்ளவனாக, மகத்தானவனாக, அல்லாஹ்வை சர்வ வல்லமை உடையவனாக நம்புங்கள். இது தவக்குல். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தவக்குலை அடையும் போதுதான் ஒரு மனிதனுடைய ஈமான் மலையை விட வலிமை உள்ளதாக, இந்த அகன்ற வானத்தை விட விசாலமானதாக ஆகிவிடுகிறது. அப்போதுதான் இந்த பிரபஞ்சங்களின் உண்மைகளை, இந்த பிரபஞ்சங்களின் அந்தரங்கங்களை உணர்கிறான். ரப்புடைய ஆற்றலை புரிந்து கொள்ளும் போது, காலிக்குடைய ஆற்றலை புரிந்து கொள்ளும் போது, அவனை முழுமையாக சார்ந்து விடும் போது, அவன் தனி ஒரு மனிதனாக இருந்தாலும் இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன் கானிதன் லில்லாஹி ஹனீஃபன் வலம் யகுன் மினல் முஷ்ரிகீன். இந்த நிலையை அவன் அடைகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தன்மையை, ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அவர்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம் இந்த தவக்குலை, இந்த யக்கீனை பார்க்கிறோம், அல்லாஹ்வை சார்ந்திருந்த அந்த நிலையை பார்க்கிறோம். மிருகங்களோடு பேசினார்கள், கடல் நீரோடு பேசினார்கள், ஆற்று நீரோடு பேசினார்கள். அவர்களுடைய அந்த ஈமானுடைய தஜல்லியாத், ஈமானுடைய அந்த பிரதிபலிப்புகளை பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசப்படுத்தி கொடுத்து விட்டான். பிரார்த்தனை செய்தால் பிரார்த்தனை அப்படியே நடக்கும். பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை அப்படியே நடக்கும். அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் எதிரிகளின் உள்ளங்களிலே ஆட்டம் ஆரம்பித்து விடும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த தவக்குலை அடைய வேண்டும், இந்த யக்கீனை அடைய வேண்டும். முதலாவதாக இதற்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும். யா அல்லாஹ், முழுமையான யக்கீன் உள்ளவர்களாக எங்களை ஆக்கிவிடு. அல்லாஹ்விடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அல்லாஹும்ம க்ஸிம்லி மின் ஹஷியதிக மா தஹூலு பிஹி பைனி வ பைன மஅசி. யா அல்லாஹ், எனக்கும் பாவத்திற்கும் இடையிலே தடையாக இருக்கும் உன் பயத்தை எனக்கு கொடு. வ மினல் அமலி மா துபல்லிகுனி பிஹி ஜன்னதக், உன் சொர்க்கத்தை சேர்த்து வைக்கும் அமலை எனக்கு கொடு. வ மினல் யகீனி மா துஹவ்வினு பிஹி அலைனா மஸாயிபத் துன்யா, உலகத்தின் சோதனைகளை எல்லாம் அற்பமாக ஆக்கிவிடுகிற யக்கீனை கொடு, அற்பமாக ஆக்கிவிடுகிற யக்கீனை கொடு. எந்த யக்கீனின் மூலமாக இந்த துன்யாவின் அத்தனை சோதனைகளையும் அற்பமானதாக பார்க்க முடியுமோ அந்த யக்கீனை கொடு. அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். அல்லாஹும்ம ஜஅல்னி லக தக்காரா லக ஷக்காரா லக ரஹாபா இலைக முஹ்பித முனீபன் அவ்வாஹா. யா அல்லாஹ், உன்னை அதிகம் நினைப்பவனாக, உனக்கு அதிகம் நன்றி செலுத்துபவனாக, உன்னை அதிகம் பயப்படக்கூடியவனாக, உன்னையே முன்னோக்கியவனாக, உன்னிடத்திலேயே மன்றாடக்கூடியவனாக என்னை ஆக்கிவை. தவக்குலை அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். வாழ்க்கையிலே சமய சந்தர்ப்பங்கள் வரும்போது அதை கடைபிடித்தார்கள். இதா ஹஸபஹு அம்ருன் ஃபஸஅ இலா ஸலாத், ஏதாவது பிரச்சனை என்றால் தொழுகையிலே நின்று விடுவார்கள். எதிரிகளின் யுத்தம், எதிரிகள் கடுமையாக யுத்த நிலையை ஆரம்பிக்கும் போது பிரார்த்தனையை அதிகப்படுத்தி விடுவார்கள். இது தவக்குல். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்முடைய குடும்பத்தினருக்கு, நமக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த பயிற்சியை கொடுக்க வேண்டிய மிக கட்டாய சூழ்நிலையிலே இப்போது இருக்கிறோம்.
இந்த நிலையில் இதை நாம் தவற விட்டு விட்டால் அடுத்து ஈமானிய சமுதாயத்தை உருவாக்க முடியுமா? அடுத்து ஒரு ஈமானிய சமுதாயம் இந்த உலகத்திலே நிலை நிற்குமா? அடுத்த சமுதாயத்திற்கு ஈமானை பாதுகாத்து கொடுக்குமா என்ற பெரிய கேள்வி இப்போது இருக்கிறது. ஏனென்றால் அஸ்பாபுகளின் மீது, காரண காரியங்களின் மீது, அரசியலின் மீது, பொருளாதாரத்தின் மீது, படிப்பின் மீது, கல்வியின் மீது என்ற நம்பிக்கைகளை சிதறடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவை எதுவும் வேண்டாம் என்று சொல்லவில்லை. இவை இருந்தாலும் ஈமான் இஸ்லாம் முழுமையாக இல்லாமல் இவை எதுவும் பலனளிக்காது என்று சொல்ல வருகிறோம். அந்த நம்பிக்கையை நாம் வளர்ப்போமாக. அந்த நம்பிக்கையை குர்ஆனிலிருந்து சுன்னாவிலிருந்து படித்து புரிவோமாக. குர்ஆனில் சொல்லப்பட்ட வரலாறுகளிலிருந்தும் ஹதீஸிலே சொல்லப்பட்ட வரலாறுகளிலிருந்தும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் நாமும் படிப்போமாக, புரிவோமாக. நம்முடைய சமுதாயத்திற்கு அதை பரப்புவோமாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரிசுத்தமான ஈமானையும் உறுதியான யக்கீனையும் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்க வேண்டும். இதுவரை நான் கூறிய விஷயங்களில் நன்மைகளை எனக்கும் உங்களுக்கும் விதிக்க வேண்டும். நல்ல விஷயங்களை கொண்டு எனக்கும் உங்களுக்கும் பலனளிக்க வேண்டும். நல்ல இறை நம்பிக்கையை, பரிசுத்தமான இறை நம்பிக்கையை, உறுதியான இறை நம்பிக்கையை, உறுதியான தவக்குல யக்கீனை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும், நம்முடைய சமுதாய மக்கள் அனைவருக்கும், நம்முடைய சந்ததிகள் அனைவருக்கும் வழங்க வேண்டும்.